ஹலோ அண்ட் வெல்கம் டு இன்க்ளூரிஸ் பாட்காஸ்ட். நான் ஜாக்கி, என் கொடுக்குறது மிஸ்டர் பிரபாகரன். இந்த எபிசோடில் நாம் அனலைஸ் பண்ண போகிற படம் 2003 ரிலீஸ் ஆன மெமரிஸ் ஆஃப் மர்டர். இது ஒரு சவுத் கொரியன் ஃபிலிம். இந்த படத்தோட ஜானர் பார்த்தீங்கன்னா சீரியல் கில்லர் அண்ட் போலீஸ் ப்ரொசீஜரல் இன்வெஸ்டிகேஷன் மிஸ்ட்ரி ட்ராமா. இந்த படத்தை ரிட்டர்ன் பண்ணி டைரக்ட் பண்ணியிருக்கிறது வந்து பாங் ஜூன் ஹோ. இவர் கூட சேர்ந்து 2 ரைட்டர்ஸ் அடிஷ்னலாக எழுதியிருக்காங்க. இந்த படத்தில் நடித்தவங்க பார்த்தீங்கன்னா சாங்காங் ஹோ, கிம் சங் கியூங் அண்ட் கிம் ரோஹி. இவங்களை தவிர முக்கியமான கேரக்டர்ஸ்லாம் நிறைய பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு கல்ட் ஸ்டேட்டஸ் இருக்கக்கூடிய ஒரு படம் தான். ஏன்னா வந்த சீரியல் கில்லிங் ஜானர் படங்கள்லேயே இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு படம். ஸோ இந்த படம் ஏன் முக்கியமாக இருக்குது, இது ஏன் ஒரு கல்ட் ஸ்டேட்டஸில் இருக்குது, இந்த படம் எந்த அளவுக்கு ஸ்பெஷல், இந்த மாதிரி ஜானர் கன்வென்ஷனுக்குள்ளலாம் பிரேக் பண்ணி ஒரு ஜானர் பிளெண்டிங் ட்ரீட்மெண்ட்டில் ஒரு புதுசாக பாங் ஜாங் விஷயங்கள்லாம் என்னென்ன மாதிரி பண்ணியிருக்காரு, இதெல்லாமே வந்து நம்ம இந்த எபிசோடில் அனலைஸ் பண்ணலாம். ஸ்ட்ராங் ஸ்பாய்லர் அலர்ட். இந்த எபிசோடில் மெமரிஸ் ஆஃப் மர்டர் படத்தை பற்றி பேசும்போது அதில் இருக்க நிறைய ஸ்பாய்லர்ஸை பேசி தான் நாங்கள் அனலைஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதனால் நீங்கள் இந்த படத்தை பார்த்துட்டு வந்து இந்த எபிசோடை கேளுங்க, உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறோம். இப்போ நம்ம மெமரிஸ் ஆஃப் மர்டர் படத்தோட ஸ்டோரி டெல்லிங் பற்றி பார்க்கலாம். ஸ்டோரி டெல்லிங்னா ஸ்க்ரீன் பிளே, அதோட ஸ்ட்ரக்சரு, ஸோ அதோட தீம் இதெல்லாம் எப்படி பில்ட் ஆயிருக்கு அப்படின்றத பற்றி பேசலாம். இப்போ இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே பார்த்தோம்னா ஒரு ஜானருக்குள்ளே வரும். இது ஒரு ஜானர் மூவி தான். ஸோ சீரியல் கில்லர் ஜானர், போலீஸ் ப்ரொசீஜரல் ட்ராமா அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் அந்த படத்தில் எந்த படத்துலையும் இதுக்கு முன்னாடியும் சரி இதுக்கு அப்புறமும் சரி பண்ண முடியாத ஒரு யூனிக்கான அப்ரோச் இந்த படத்தில் இருக்குது. அது என்னன்றது நம்ம போக டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஜானர் மூவியில் அதுவும் பர்டிகுலராக இந்த ஒரு ஜானர் இருக்குல்ல, சீரியல் கில்லிங் அப்படின்ற ஒரு ட்ராமா வந்தாலே மெமரிஸ் ஆஃப் மர்டர் ரிமூவ் பண்ணிட்டு நம்ம பேசவே முடியாது. ஸோ அந்தளவுக்கு ஒரு கல்ட் கிளாசிக்கான ஒரு படம் இது. ஸோ எதனால் இது இந்த அளவுக்கு இருக்குது, ஸோ அப்படி இந்த ஸ்க்ரீன் பிளே ஸ்ட்ரக்சர் என்ன இருக்குன்றதை நம்ம டீப்பராக அனலைஸ் பண்ணலாம் போக போக. அதுக்கு முன்னாடி எனக்கு என்ன தோணுன்னா, சில கொஸ்டின்ஸ் இருக்குது, நம்ம அதை அந்த மாதிரி கேட்டு அப்படியே போகலாம் அப்படின்னு தோணுது. இந்த படம் வந்து சவுத் கொரியாவில் ரிஜிஸ்டரான ஃபஸ்ட்டு சீரியல் கில்லிங் சொல்லலாம். ஸோ நிறையா க்ரைம் நடக்கும், பட் சீரியல் கில்லிங்கிறது அவங்களுக்கு அது புதுசான ஒரு விஷயம். ஒரு சின்ன கிராமத்தில் தொடர்ச்சியாக கொலை நடந்துகிட்டே இருக்குது. அந்த கொலைகளை யார் பண்ணுறது தெரியல அவங்களுக்கு. ஒரு 10 கொலைக்கு மேலே நடந்துச்சு. இதை கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்ற மாதிரி தான் போகும். கடைசி வரைக்கும் அந்த சஸ்பெக்ட் மாட்டவே இல்லை, யாருன்னே தெரியல. ஸோ பல வருஷங்கள் கடந்துருச்சு. ஸோ அது 1980s நடந்த ஒரு அந்த காலகட்டத்தில் நடந்த ஒரு உண்மை சம்பவம் இது. இதை வந்து கம்மன் செமின்ற ஒரு நாடகமாக போட்டிருக்காங்க. அதை பார்த்து தான் அவர் என்ன பண்ணியிருக்காரு, தழுவி படமாக எடுத்திருக்காரு. ஸோ இங்கேருந்து அவர் என்ன பண்ணியிருக்காரு, இந்த படத்தை ஒரு வேற ஒரு ஹைட்டுக்கு கொண்டு போயிருக்காரு. எதனால் இந்த படம் இந்த அளவுக்கு ஒரு இன்ஃப்ளூன்ஸாக இருக்குது, ஏன் அதை கல்ட் கிளாசிக்னு சொல்கிறோம்ல, நம்ம ஸ்க்ரீன் பிளே ஸ்ட்ரக்சர் பற்றி அடுத்தடுத்து டிஸ்கஸ் பண்ணலாம். எனக்கு இந்த கேள்வி தோணுச்சு இப்போ அதை பேசும்போது. ஸோ எதனால் இது கல்ட் கிளாசிக்காக இருக்குது, அந்தளவுக்கு என்ன இருக்குது இந்த படத்தில், ஏன் அதை கிரேட்டுன்னு சொல்கிறோம். ஒரு கல்ட்டு கிளாசிக்கு நம்ம சொல்கிறதுக்கான காரணம் என்னவா இருக்குன்னா, ஒரு படம் வந்து அது எத்தனை வருஷம் ஆனாலும் அந்த படம் பார்க்கும்போது நிறைய கொஸ்டின்ஸ் க்ரியேட் பண்ணுது பார்த்தீங்களா அந்த படம் பார்க்கும்போது. ஸோ அதனால தான் வந்து நம்ம அதை ஒரு கல்ட்டாக நம்ம ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண வேண்டியதாக இருக்குது, அடையாளப்படுத்த வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இந்த படம் நீங்கள் எப்போ பார்த்தாலுமே வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து நம்ம இந்த படம் வந்து வெறும் ஒரு கில்லரை கண்டுபிடிக்கிற படம் மட்டும் கிடையாது. இது கொலையை காமிச்சிக்கிட்டே இருக்காங்க. சவுத் கொரியாவில் ஒரு கிராமத்தில் சீரியல் கில்லிங் நடக்குது. ஒரே பேட்டர்னில் வந்து ஒரு கொலை நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு கொலை யார் பண்ணா, இப்போ நம்ம இது வந்து ஒரு சீப் த்ரில்லாக வந்து இதோடைய ஜானரை வந்து நம்ம என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணி அப்படியே நரேட்டிவாக கொண்டு போய் கடைசியில் இவன் தான் கில் பண்ணால் காரணம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி கதை லட்சக்கணக்கில் நம்ம பார்த்துருப்போம், கேள்விப்பட்டிருப்போம், நிறைய ஆயிரக்கணக்கில் பார்த்துருக்கோம், இதெல்லாம் இருக்குது. ஆனால் இது வந்து கொடுக்குற தாக்கம் இருக்குல்ல, இந்த கதன் மூலயமா, இந்த ஜானர் மூலயமா அவர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக ரிஜிஸ்டர் பண்ணுறது இருக்குல்ல, அந்த சொசைட்டியே அப்படி இருக்குது. ஒரு க்ரைம் வந்து நடக்கும்போது, சீரியஸாக க்ரைம் நடக்கும்போது அங்கே இருக்க சினாரியோ எப்படி இருக்குது, ஒரு சிஸ்டமாக வந்து அப்டேட்டாக இல்லாமல், சரியான ஒரு இன்வெஸ்டிகேஷனுக்கு டூல்ஸ் இல்லாமல், அது ஒரு மெத்தனமாக இருந்தால் எந்த அளவுக்கான இம்பேக்டை கொடுக்கும், அங்கே இருக்க மக்களோட மனநிலை என்ன, இது சீரியல் கில்லிங்னா என்னென்னு அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லாமல் இருக்கும்போது, இத்தனை பார்க்கும்போது நம்ம வந்து அந்த மாதிரி ஒரு என்வாயர்மெண்ட்டில் வாழலை. ஆனால் இது வந்து ஒரு ஃப்யூச்சருக்கான ஒரு இதுவாக இருக்குல்ல, இப்படி ஒரு விஷயம் நடந்தால் எப்படி இருக்கும் ஒரு பயத்தை க்ரியேட் பண்ணுது. அண்ட் சேம் டைம் வந்து அதை ஃபேஸ் பண்ணக்கூடிய கேரக்டர்ஸோடைய எமோஷன்ஸ் என்ன, இது அந்த சொசைட்டியில் க்ரியேட் பண்ணுற பயம் என்ன, இதெல்லாம் என்ன ஆகுதுன்னா அந்த மாதிரி லைஃப்பை வாழாமலே நமக்கு அந்த அதோடைய இம்பேக்ட் நமக்கு கொடுக்கல. இது எல்லாமே வந்து ஒரு தீமேட்டிக்கலான அப்ரோச் அதில் இருந்தது. இன்றைக்கி நம்ம அந்த படத்தை பார்த்துட்டு அப்படியே போக மாட்டோம். அந்த கில்லர் யார், அது நடந்தது என்ன, அந்த டைமில் எப்படி இருந்தது, கொரியா எப்படி இருந்தது, இது எல்லாமே க்ரியேட் பண்ணுறதுல ஒரு அகெயின்ஸ்ட் ஒரு பெரிய ஒரு சிஸ்டமே கேள்வி எழுப்புகிற ஒரு ஆர்டிஸ்ட்டாக அவர் இருக்கிறன்னு இருக்குல்ல. ஸோ தீமேட்டிக்கல் டிஸ்கஷனும் இருக்குது, ஒரு ஏஸ்தட்டிக்கான ஒரு அப்ரோச்சும் ஃபிலிம் மேக்கிங்காக இருக்கும்போது ரெண்டு பிளெண்ட் ஆகும்போது அது ஒரு கிளாசிக்காக மாறுதுன்னு எனக்கு தோணுது. இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, அந்த கல்ச்சரை ரிப்ரசன்ட் பண்ணுது, இந்த படம் வந்து ரொம்ப டீப்பராக உள்ள போகுது, இது எல்லாமே இந்த படத்தில் இருக்குது. எனக்கு அதையும் தாண்டி என்ன தோணுது அப்படின்னா, இப்போ கல்ட் கிளாசிக்னு ஏன் சொல்லுவோன்னா, கல்ட்டுன்றது என்ன, ஒரு சின்ன குரூப்பால் திரும்ப ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயம். இது என்ன தான் ஃபேமஸ் ஆகாட்டியும்
அந்த விஷயத்தை என்ன பண்ணுவாங்கன்னா சில பேர் வந்து பயங்கர ஒரு லைஃப் லாங் அதை பிடிச்சிக்குவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி எவ்வளோ படங்கள் இருக்குது. இந்த படம் பார்க்க போனால் அந்த மாதிரி தான். இந்த படம் ரிலீஸ் ஆனப்போ ஒரு பெரிய அவார்ட்ஸ்லாம் இது வாங்கினதே கிடையாது, மிகப்பெரிய ஃபிலிம் ஃபெஸ்டிவல்லையோ அந்த மாதிரி வாங்கலை. பட் ஆனால் அதுக்கடுத்து ஃபாலோ பண்ணி பல டைரக்டர் சொல்லி வேர்ல்டு ஃபுல்லாக அந்த படம் ரீச் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் இது ஒரு கிளாசிக் தன்மை போய் அடையுது. ஏன் கிளாசிக் அப்படின்னு ஏன் சொல்லுவோன்னா, இப்போ ஒரு வடிவம் இருக்குது அப்படின்னா இது எந்த ஆல்ட்டாக இருந்தாலும் சரி, அந்த ஒரு வடிவத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். அந்த ஒரு வடிவத்துக்கு உண்டான லிமிட்டேஷன் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு சீரியல் கில்லர் படம்னா என்ன இருக்குன்னா, ஒரு சீரியல் கில்லிங் நடக்கும், ஒரு கொலை தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்கும். அந்த கொலை யார் கண்டுபிடிச்சா, யார் பண்ணான்னு போயிட்டு இருக்கும், கண்டுபிடிச்சாங்க இல்லையா, இந்த லிமிட்டேஷனுக்குள்ளே தான் இருக்கும். உதாரணத்துக்கு சைலன்ஸ் ஆஃப் த லேம்ஸ் எடுத்துக்கலாம், இல்லை 7 எடுத்துக்கலாம். ஸோ ஒரு சின்ன பேட்டர்னுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டே இருக்கும். அந்த பேட்டர்னை வச்சு நம்ம எவ்வளோ படங்கள், ஆயிரக்கணக்கான படங்கள் எடுக்கலாம். ஆனால் சில படங்கள் தான் அந்த பேட்டர்னை புஷ் பண்ணி ஒரு உச்சத்துக்கு போய் நிற்கும். அந்த வடிவத்தோட ஃபுல் பொட்டன்ஷியல் வந்து கன்வே ஆகும்ல. அது என்ன ஆச்சுன்னா இந்த படத்தில் இருந்துச்சு. ஏன்னா இந்த படம் நீங்கள் சொன்ன மாதிரி கல்ச்சரில் உள்ள கலக்குது. ஸோ கல்ச்சர்லாம் வருது, வேறு ஒரு டைமென்ஷன் கொடுக்கல இந்த படத்தை வச்சு இப்படி எடுக்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ அது அமெரிக்கன் சினிமாவிலே வெஸ்டர்ன் சினிமாஸ்லேயே வரல. இது ஒரு கொரியன் சினிமா எடுக்கும்போது உண்மையான நடந்த கதை வேறு. இப்போ உண்மையான கதை எடுத்ததால் மட்டும் இது வரல, அதை ஒரு ப்ரெசென்ட் பண்ணுற விதம் ஒன்று இருக்குல்ல, இந்த ஜானலுக்குள்ளே அதை எவ்வளோ காட்டணும் எவ்வளோ காட்டக்கூடாது. ஸோ இதெல்லாம் சேர்ந்து இந்த படம் தான் ஒரு கிளாசிக் தன்மை போய் அடைஞ்சிருக்கு. ஸோ அந்த ஒரு காரணத்தால் தான் இப்போ நம்ம நிறைய சீரியல் கில்லிங் படம் எடுத்தாலும் சரி, இந்த படத்தை நம்ம அவாய்ட் பண்ண முடியாது. மெமரிஸ் ஆஃப் மாடல் அளவுக்கு இல்லை அப்படின்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, இந்த படத்தில் இவ்வளோ பொட்டன்ஷியல் இருக்குது. இவ்வளோ விஷயங்களை வச்சு எடுக்கும்போது தான் அது நல்லா வேறு ஒரு விஷயத்துக்கு போகுது இல்லை. அப்போ நம்ம மெக்கானிக்கலாக எடுக்கும்போது என்ன ஆகும், ஒரு பியூர் எக்ஸைட்மெண்ட்டுக்காக மட்டும் எடுக்கும்போது அப்போ என்னென்னா அந்த படம் இந்த அளவுக்கு ஒரு இம்பாக்டை க்ரியேட் பண்ணாது. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால அது கல்ட் கிளாசிக்காக இருக்குன்ற மாதிரி தோணுது எனக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், அந்த படத்தோட நரேஷன் பற்றி, ஒரு ஸ்க்ரீன் ப்ளே ஸ்ட்ரக்சர் பற்றி ஓரளவு கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இப்போ இந்த சீரியல் கில்லிங்கிற அந்த ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, ஸோ இது எப்படி இந்த படத்துக்கு எப்படி இது பிளெண்ட் ஆகுது, மற்ற படங்களுக்கும் இந்த படங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது, இல்லை இந்த படம் அதே ஸ்ட்ரக்சரில் தான் இருக்குது, அந்த ஜானலுக்குள்ளே எப்படி இது ஒர்க் ஆகுது? இப்போது சீரியல் கில்லிங்கினுடைய அந்த கன்வென்ஷனுக்குள்ளே தான் இது இருக்குது. கம்ப்ளீட்டாக வந்து சீரியல் கில்லிங் சொல்லிட்டு வேறு விஷயத்த டிஸ்கஷன் பண்ணியோ இல்லை வேறு ஒரு இதுக்குள்ளேயே போகல, அதுக்குள்ளே தான் இருக்குது. ஆனால் அங்கேருந்து எங்கே இது டிஃபர் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது, வெறும் சீரியல் கில்லரை பிடிக்கிறது மட்டுமே ஃபுல் ஃபோக்கஸ்டாக இல்லை, அந்த சொசைட்டியை, அந்த டவுன் இருக்குல்ல, அந்த வில்லேஜை வந்து நமக்கு காட்டுறதும் சரி, அப்புறம் அங்கே இருக்க இன்வெஸ்டிகேஷன் மெத்தட், அதாவது சிஸ்டமேட்டிக்காக அந்த மாதிரி இருக்குன்றத இதன் மூலிமா, அந்த சீரியல் கில்லிங்ன்ற ஒரு டூல் மூலிமா நமக்கு இம்பேக்ட் கொடுக்குற விஷயமா இருக்குது. ஜஸ்ட் அந்த சீரியல் கில்லர் பிடிக்கணும் ஓடிக்கிட்டே இல்லாமல் இந்த அப்ரோச் தான் அதன் மூலிமா நமக்கு காட்டக்கூடிய வேறு அப்ரோச். ஸோ அங்கே தான் அது வந்து என்ன ஆகுதுன்னா, ஒரு நார்மலாக இருக்க சீரியல் கில்லிங் படத்தை விட இந்த படம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு தோணுது. இது ஒரு அண்டர்லைனாக பார்க்கும்போது ஒரு மிஸ்ட்ரி ஜானரும் கூட தான். ஒரு மிஸ்ட்ரியை வந்து உடச்சி யாருன்றது போகிறது தான். பட் நம்ம எல்லாருமே படம் பார்க்கும்போது நம்ம காத்துக்கிட்டு இருக்க விஷயம் என்னென்னா, இந்த கொலைகளை யார் பண்ணுறா, எதுக்காக பண்ணுறா, இப்போ கிடச்சிருவானான்னு இருக்குல்ல. இதோடைய கிளைமேக்ஸ் வந்து இதுக்கு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க விஷயம், நம்ம இது வரைக்கும் பார்த்த படங்கள் விஷயம், இதெல்லாம் ஒரு லெவல் தாண்டி அது மேலே நிற்குது. அதாவது ஓப்பன் அண்ட் கிளைமேக்ஸ்ன்றது ஒரு படத்துக்கு செட் பண்ணுறது கொஞ்சம் தவறு விட்டால் கூட அது வந்து ஒரு எஸ்கேபிசம் ஆகிடும். அப்படிலாம் இல்லாமல் ஓப்பன் எண்டுன்ற சில படங்கள்லாம் இருக்குல்ல, அதாவது சால்வே ஆகலை இந்த ஒரு விஷயம், கில்லரே கண்டுபிடிக்கல அப்படின்னு ரொம்ப ஃபியூ ஃபிலிம்ஸ் தான். ஏன்னா எல்லா படத்துக்கும் அப்படி வைக்க முடியாது. ஸோ நம்ம ஆடியன்ஸை வந்து சீட் பண்ணுற மாதிரி, ரொம்ப டிசப்பாயின்ட் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஆனால் இந்த படம் சரி, ஒரு சில படங்கள் உதாரணங்கள் இருக்குது, அதில் ரொம்ப ரொம்ப ஓப்பன் எண்டாக இருந்தது, அதாவது அன்சால்வ்டாக இருக்கிறது ஒரு படமாக அப்படின்னு பார்க்கும்போது, சீரியல் கில்லிங்கில் மிஸ்ட்ரி ஜானரில் பார்க்கும்போது இந்த படம் கொடுத்த இம்பாக்ட் வந்து மிக பெருசு. ஸோ அதனால் இது ஏன் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்றதுக்கு இந்த காரணங்கள் தான் இருக்குன்னு எனக்கு தோணுது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி சீரியல் கில்லிங் மூவின்றது ஒரு குறிப்பிட்ட பேட்டர்னுக்குள்ளே தான் இருக்கும், ஒரு மெக்கானிக்கல் ஸ்ட்ரக்சர் தான் இருக்கும். அதே மாதிரி இருக்கிறதுலே ஒரு சினிமாவுக்கு ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர் இருக்கக்கூடிய ஜானர்னால் அது சீரியல் கில்லர் ஜானர் தான். ஏன் அப்படின்னா, இப்போ நம்ம கதையில் ஸ்க்ரீன் பிளேல சொல்லும்போது ஒரு ஸ்ட்ரக்சர்லாம் சொல்லுவோம், ஆக்ட் 1, ஆக்ட் 2, ஆக்ட் 3ன்னு சொல்லுவோம். இந்த 2 மணி நேரத்துக்குள்ளே வரணும், 120 பேஜுக்குள்ளே ஒரு ஸ்க்ரீன் பிளே எழுதி ஆகணும். அப்போ டேர்னிங் பாயிண்ட்ஸ் தேவைப்படும் ஓவரால் கதையில். ஒரு 10 பக்கத்துக்கு ஒரு ட்விஸ்ட் வேணும், அடுத்த ஒரு பக்கத்து இன்னொரு ட்விஸ்ட் வேணும். பட் இந்த மாதிரி ப்ராப்பராக வந்து உட்காரதில் இந்த சைக்கோ கில்லர் வந்து இருக்கும், சீரியல் கில்லர். ஏன்னா குறைஞ்சபட்சம் 4 கொலை இருக்கும், அதிகபட்சம் 10-15 கூட வச்சுக்கலாம். ஸோ ஒவ்வொரு கொலைக்கு நல்ல ஒரு கேப் இருக்கும், ஒரு கொலை நடக்கும், அதை தேடி போவாங்க, பார்த்தா இன்னொரு கொலை நடந்துடும். ஸோ இது ப்ராப்பராக வந்து இருக்கிறதால இந்த ஜானர் ரொம்ப ஃபேமஸான ஜானர் படமாக எடுக்கிறதுக்கு. ஸோ எல்லாருமே அதில் நிறைய எக்ஸ்பெரிமெண்டல் பண்ணி பார்ப்பாங்க. ஆனால் என்ன பண்ணுவோன்னா, அந்த மெக்கானிக்கலாக அந்த ஸ்ட்ரக்சரில் மட்டும்தான் எக்ஸ்பெரிமெண்டல் பண்ணுவானே தவிர டீப்பராக கதை எப்படி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறேன்னு இருக்காது. ஏன்னா அது கல்ச்சரல் லேயர் உள்ள வந்தால் தான் தெரியும். பட் ஆனால் இந்த படம் என்ன ஆகுதுன்னா, ஆர்கானிக்காகவே ஒரு கொலை நடந்திருக்கு. இந்த மாதிரி நடந்த கதையை அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, எது தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டு நமக்கு என்ன பண்ணியிருக்காரு, அடுத்தடுத்த கட்டத்துக்குள்ளே கொண்டு போயிருக்காரு. ஸோ இந்த படத்தில் உதாரணமாக பார்க்க போனால், மற்ற படங்களில் இப்போ 7 உதாரணத்துக்கு நம்ம 7 எடுத்தோம்னா, ஒரு இன்டெலிஜென்ட்டான போலீஸ் ஆஃபீஸர் இருப்பான், எங்கே இருப்பான், வயசான படி காப் மாதிரி ஸ்டார்ட் ஆகி அவங்க 2 பேரும் ஒரு கொலையை பார்க்குறாங்க, ரொம்ப குரூசமாக ஒரு கொலை நடந்திருக்கு, அடுத்தடுத்துன்னு போகுது இல்லை. இதில் எடுத்தோன்னு ஒரு கொலையை காட்டுறாங்க.
ஆனால் அவன் லைக்கபிள் கேரக்டரே கிடையாது. போலீஸ் வரக்கூடிய போலீஸ் அவன் நமக்கு பார்த்தாலே பிடிக்காது, பெருசாக இருக்க மாட்டான், இன்டெலிஜென்ட்டாக இருக்க மாட்டான். கூட ஒரு போலீஸ் வந்திருப்பான் இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு, வந்தவொடனே அவனை எட்டி உதைப்பான், அடிச்சுட்டு நான் கண்ணால் பார்த்தே கண்டுபிடிப்பேன்னுவான். ஆனால் அவனுக்கு அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. ஸோ ரொம்ப தப்பாக மிஸ்லீட் பண்ணி போயிட்டே இருப்பான். பார்க்குற ஆடியன்ஸ் நமக்கே தெரியும் இவன் கொலை பண்ணியிருக்க மாட்டான்னு. லூஸ் மாதிரி இருக்க ஒரு பையனை தூக்கிட்டு வந்து இவன் தான் கொலை பண்ணியிருக்கான் ஒத்துக்கணுவான். அப்போ என்ன நடக்குது, இந்த வேர்ல்டே ரொம்ப வித்தியாசமாக இருக்குன்றதுல இந்த வேர்ல்டு தான் நெரேட்டிவ் டிரைவ் அந்த கதையில். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த கதைகள்லாம் எப்படி இருக்குன்னா அந்த ப்ரொட்டகனிஸ்டோட இன்டெலிஜென்ஸ் தான் நெரேட்டிவ் டிரைவாக இருக்கும். எனக்கு என்ன தோணுச்சுன்னா இந்த கதையில் இந்த வேர்ல்டு தான் நெரேட்டிவ் டிரைவாக இருக்குது. ஏன்னா இந்த வேர்ல்டு கேஸாக இருக்குது, யாருக்கும் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய டூலோ மெட்டீரியல் எதுவுமே கிடையாது. ஸோ அப்போ தான் நம்மளோட பர்ஸ்பெக்டில் இன்னொரு போலீஸ் உள்ள வரான்ல, அவன் உள்ள வந்து கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டாக ப்ளே பண்ண ட்ரை பண்ணுவான். பட் ஆனால் அதுவும் என்ன ஆகுனா கேஸாக போயிட்டே இருக்கும். ஸோ எனக்கு இந்த படத்தோட பிகினிங்னு ஒன்று இருக்குல்ல, அது இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. இப்படி ஸ்டார்ட் ஆகி அங்கேருந்து நெரேட்டிவ் டிரைவ் அடுத்தடுத்து உள்ள போகுது. படத்துக்கு நம்ம செட் ஆகிட்டோன்னு தோணுது. ஸோ இப்போ இந்த பிகினிங்காக பார்க்கும்போது நீங்கள் சொன்ன மாதிரி மற்ற படங்கள்லேருந்து இந்த படம் ஏன் டிஃபராக இருக்குன்ற விஷயங்கள் இருக்குது. லைக்கபிள் கேரக்டர் கிடையாது. படி காப்பின்னும் போது அந்த 2 படி காப்லேயும் வந்து இல்லை நீ இன்டெலிஜென்ட்டாக இல்லை நான் இன்டெலிஜென்ட்டாக அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து பயங்கர இன்டெலெக்சுவலாக போயிட்டுருப்பாங்க ஒரு சஸ்பெக்டை மீட் பண்ணும்போது கூட. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இது நார்மலாக அதுதான் இந்த படத்துடைய கோர் இன்ட்ரெஸ்ட்டே வந்து இந்த வேர்ல்டு தான். என்னடா எப்படி இருக்கீங்க நீங்கள் இன்வெஸ்டிகேஷன்ற பேரில் என்னென்னோ பண்ணிகிட்டு இருக்கீங்க. எக்ஸாம்பிள் வந்து இந்த ஸ்டார்டிங்கில் வர அந்த லாங் டேக் ஃபஸ்ட்டு காட்டுவாங்க. அந்த பார்க்குன்ற அந்த பேசிவான இன்வெஸ்டிகேட்டரை வந்து இந்த லாங் டேக்கில் ஃபுல்லாக ஒரே ஷாட்டில் காமிச்சிருவாங்க. ஃபுல்லாக வந்து அவன் யார், அந்த சினாரியோ எப்படி இருக்குது, ஒரு க்ரைம் சீனில் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க அங்கே இருக்கவங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய பாடி லாங்குவேஜ் மூலமாகவே நமக்கு புரிஞ்சிடும் இங்கே எந்த மாதிரி இருக்கானுங்க, பேசிவாக இருக்காங்கன்றது. க்ரைம் சீனை வந்து ஒழுங்காக ஒரு ஃபுட் பிரிண்ட் இருக்கும், அதை கூட மெயின்டைன் பண்ண தெரியாத அளவுக்கு சாதாரண ஒரு டிராக்டர் அவன் அந்த ஊரில் வேலை செய்கிறவன் அவன் பாட்டுன்னு அப்படியே போயிடுவான் அதை ஏற்றிட்டுன்றும்போது. ஸோ இதெல்லாம் என்ன சொல்ல வருதுன்னா அந்த ஊரே அவேராகவே இல்லைன்றதை நம்ம முதல்ல ரிஜிஸ்டர் பண்ணுறது இருக்குல்ல. ஸோ மெயினாக அது பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லணும்னு தோணுச்சு. இந்த ஒரு இடத்துலேயே வந்து இந்த வேர்ல்டுக்குள்ள நான் போயிட்டேன். இப்படி ஒரு சீரியல் கில்லர் நான் படம் பார்த்ததே இல்லை. இப்போ எக்ஸாம்பிள் வந்து சீரியல் கில்லர் 7 எடுத்துக்கிட்டோம்னா அந்த ஒரு மாஸ்டர்ஃபுல் அந்த மைண்ட் இருக்குல்ல, அதாவது கெவின் ஸ்பேசியோடைய அந்த 7 சின்ன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணி அது ஒவ்வொரு மர்டருக்கும் ஒவ்வொரு விஷயத்த வந்து அவன் வந்து டீச் பண்ணுறது, இது சேலஞ்சாக இது ஒரு 7 சின் தான் அவன் ஃபாலோ பண்ணுறான்றது 3வது சீனோ 2வது சீனோ போகும்போது அவன் கண்டுபிடிக்கிறது. அப்போ இவங்களோட ரொம்ப அவன் ஸ்மார்ட்டாக இருக்கான்றது, இதெல்லாம் ஈஸியாக வந்து சீரியல் கில்லிங்கில் வந்து ஒரு என்கேஜிங் ஃபேக்டரை செட் பண்ணிடலாம். ஆனால் இதில் வரவங்க எல்லாம் வந்து அப்படிப்பட்ட ஆளே கிடையாது. ஸோ அதெல்லாமே வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான இருந்த ஒரு விஷயமா இருந்தது, ரொம்ப ஒரிஜினலாக இருந்தது. இப்போ இந்த படத்தோட ஆக்டும் இருக்குல்ல, இப்போ பிகினிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு வேர்ல்டு செட் பண்ணிட்டாங்க, ஒரு கேஆஸான வேர்ல்டு. கேஆஸ்னா எப்படின்னா எந்த வித கண்ட்ரோலுமே கிடையாது போலீஸுக்கு. இப்போ நீங்கள் ஒரு சீன் சொன்னீங்களே ஒரே ஷாட்டில் எடுத்துருப்பாங்க, அந்த ஷாட்லேயே கன்வே ஆகுதுன்னு. இப்போ அந்த ஷாட்டில் குழந்தைங்க கூட ஓடிட்டு இருக்கும் ஒரு க்ரைம் நடந்த இடத்துல. இது நம்ம மற்ற படங்களில் பார்க்க முடியாது. ஒரு க்ரைம் நடந்தால் ஒரு பயங்கர கண்ட்ரோல்டு ஸ்பேஸாக இருக்கும், ஃபாரன்சிக் டீம் வந்து ஃபுல்லாக செக் பண்ணுவாங்க, எல்லாம் நடக்கும். இந்த இடத்துல எந்த அளவுக்கு அவங்க கண்ட்ரோல் இல்லாமல் இருக்காங்கன்றதை காட்டிடுறாங்கல்ல. ஸோ அப்போயே தெரியுது இவங்க எந்த மாதிரியான பீப்புளாக இருக்காங்க, இவங்க அதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்கன்னு இருக்குல்ல, அந்த விஷயத்த சொல்லிடுறாங்க. அடுத்து இன்னொரு கொலை நடந்திருக்கும், ஒரு பைத்தியம் மாதிரி இருக்க ஒருத்தனை கொண்டு வந்து, ஒரு புத்தி சுவாதீனம் இல்லாத ஒரு பையனை கொண்டு வந்து ஒத்துக்குன்னு சொல்லி அவனை க்ரைம் நடந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் அவனை வச்சு டெஸ்ட்லாம் பண்ணும்போது அவன் அப்பாவை பார்த்து கத்திடுவான். உடனே என்ன பண்ணுவான்னு பெரிய கேஎஸ் அந்த இடம். கேஎஸ் ஆன உடனே ஒரு போலீஸ் அதிகாரி சிட்டியில் இருக்க ஒருத்தர் பார்த்துருவாரு. பார்த்துட்டு உள்ளே வந்ததுக்கப்புறம் அங்கேருந்து என்ன ஆகுனா இப்போ கேட்பாரு அடுத்து எப்படி மூவ் பண்ண போறீங்கன்றப்போ அவங்களுக்கு தெரியாதுல்ல. ஸோ இந்த இடத்துல இருந்தால் செகண்ட் ஆக்ட் அடுத்த கட்டத்துக்கு போகும். எனக்கு மற்ற படங்கள்லேருந்து இந்த படம் எப்படி டிஃபர் ஆகுது அப்படின்னு தோணுது. மற்ற சீரியல் கில்லிங் மூவிலேருந்து இந்த மாதிரியான சீரியல் கில்லிங் மூவிஸ் எப்படின்னா எப்பவுமே ஒரு சீரியஸான டோனில் இருக்கும். கொஞ்சம் டோன் வைஸ் எப்படி இருக்குன்னா கொஞ்சம் இன்டென்ஸாக இருக்கும். ஒரு கொலை நடக்குது அப்படின்றப்ப பர்சனலாக இன்கேஸ் டிடெக்டிவ் வந்து பர்சனலாக கனெக்ட் ஆகட்டி கூட அந்த கொலையை கொடூரமாக காட்டி இப்படி ஒரு கொடூரமான கொலைகாரன் வெளியே சுற்றிட்டு இருக்கான், அடுத்த ஒரு கொலை பண்ண போகிறான், என்ன வேணாலும் நடக்கும்னு இருக்குல்ல. இந்த படத்தில் அப்படி இருக்காது, அந்த சீரியஸ் தன்மை இருக்காது. இல்லை இங்கே பர்சனலாக கனெக்ட் பண்ணவே இல்லை, அது தேவைப்படல. ஏன்னா உண்மையான சம்பவன்றதால இவங்க பெருசாக பர்சனலாக போகல, ட்ரூத்துக்கு பக்கத்தில் இருக்குன்றதுக்காக டிடெக்டிவ்க்கு வந்து பர்சனல் கிடையாது. இது எப்படி ஹேண்டில் பண்ணுன்னு தெரியல. அவங்க சீரியஸ் இல்லாமல் தான் இருப்பாங்க. பெருசாக சீரியஸாக அந்த கேஸை கண்டுபிடிச்சி அவங்கள்ட்ட சீரியஸ்னஸ் நமக்கும் வராது, பீப்புளுக்கு அங்கே இருக்கவங்களுக்கு வராது. ஸோ எப்பயுமே இந்த மாதிரி படங்களில் நம்ம எப்போ ரொம்ப இன்டென்ஸாக இன்வால்வ் ஆகும் அப்படின்னா மெயின் கேரக்டர் எப்போ இன்டென்ஸாக இன்வால்வ் ஆகுதோ அப்போ தான் நம்ம இன்வால்வ் ஆகும். இப்போ மெயின் கேரக்டர் என்ன டிட்டாச்சாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த விஷயம் சாதாரண விஷயம் தான் சொல்லிட்டு நம்ம பெருசாக இன்வால்வ் ஆக மாட்டோம். ஏன்னா அந்த கொலைகளை அவங்க பெருசாக க்ளோரிஃபை பண்ணி காட்டவில்லை. இப்போ வரைக்கும் ஒரு கொலை நடந்திருக்கு, அந்த கொலையை கண்டுபிடிக்கணும், அவங்களுக்கு ஒரு ஜஸ்ட் ஜாப் தான். அது இந்த வேலையை முடிச்சா போதும், இந்த ஊரில் நடக்கலை. அதே மாதிரி அந்த மெயின் கேரக்டர் பார்க்கின்ற கேரக்டர் என்ன பிலீவ் பண்ணுவோன்னா இந்த ஊரில் அவ்வளோ பெரிய கொலைகாரலாம் இருக்க வாய்ப்பே இல்லை. ஒரு கொலை நடந்துச்சு, இவன் தான் கொண்டிருப்பான், அவனோ தூக்கி உள்ளே போட அப்படின்ற மாதிரி தான் இருக்கான். ஸோ இந்த சீரியஸ்னஸ் கிரியேட் ஆகாமல் போகிறதே எனக்கு நெகட்டிவ் ட்ரைவாக இருந்துச்சு செகண்ட் ஹாஃபில். அப்புறம் ஒரு போலீஸ் வந்து உள்ளே வந்து யார் கொலைகாரன் பாருங்க அப்படின்றப்ப எனக்கு இது இவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி தெரில.
ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தான் இன்டென்ஸாக மாறுது. இந்த இடத்துல அதான் சொல்லுவோம், ஒரு இடத்துல பிலீஃப் மாறும் செகண்ட் ஆக்டோட எண்டு. அப்போ தான் கதை வந்து இன்னும் இன்டென்ஸாக சீரியஸாக மாறும். ஸோ அது வரைக்கும் சொன்ன மாதிரி டெவலப் ஆகிட்டே தான் போகுது கதை. இவங்க போலீஸ் ப்ரொசீஜர் இருக்குல்ல, இந்த இடத்துல என்ன ஆகுனா இவங்களோட பவர்லெஸ்னஸை காட்ட முடியும். எந்த அளவுக்கு இவங்கள்ட்ட எந்த சக்தியுமே கிடையாது. இவங்களால போய் ஒரு இடத்துல விசாரிக்க முடியாது, விசாரிச்சாலும் யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. ரொம்ப ரொம்ப ரூரலான ஏரியாவாக இருக்கும் அது. ஸோ அந்த ஏரியாவை காட்டி இந்த ஒரு போலீஸ் ப்ரொசீஜர் ட்ராமாவும் அது டெவலப் ஆகிட்டு போயிட்டே இருக்குது. இந்த படம் பார்க்கும்போது ஆக்ட் 1லையும் சரி ஆக்ட் 2லையும் சரி நமக்கு வந்து சீரியல் கில்லிங் நடந்துக்கிட்டு இருக்கு, சீரீஸ் ஆஃப் கில்லிங் நடந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கான எவிடன்ஸ் வந்து ப்ராப்பராக கிடைக்கல. எவிடன்ஸ் வந்து கில்லரை லீட் பண்ணுற மாதிரி ஒரு எவிடன்ஸ் கிடைக்கல. ஸோ அப்போ வந்து பார்க்குன்ற கேரக்டர், அந்த பாசிவ் இன்வெஸ்டிகேட்டர், அவர் வந்து என்ன பண்ணுறாருனா தன்னோட இன்ட்யூஷன் தான் வந்து பிலீவ் பண்ணி போகிறாரு. ஸோ இன்ட்யூஷனை பிலீவ் பண்ணி போகும்போது, அதாவது இவனாக இருப்பான், நான் அவனுக்கு அது ஸ்டார்டிங்லேயே செட் பண்ணுவாங்க, நான் வந்து இவன் கண்ணை வச்சு பார்த்து கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்ட்டு. அவர் ஒரு புக்கில் வந்து நோட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இவன் இன்வெஸ்டிகேட் பண்ணுறவங்க எல்லாமே வந்து ஃபோட்டோஸ் ஒட்டி வச்சுட்டு அது தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறது. அது எப்படின்னா அவர் பார்த்தே கண்டுபிடிச்சிடுவேன், கண்டிப்பாக ஒரு நாள் கண்டுபிடிச்சிடுவேன், நான் கண்ணை வச்சா கண்டுபிடிப்பேன், இப்படின்னு ஒரு ஐடியாலஜி, அவருடைய ஐடியாலஜியை பிலீஃபை வந்து செட் பண்ணுறாங்க. ஒரு ப்ரொட்டகனிஸ்ட் வந்து அது 2 ப்ரொட்டகனிஸ்ட் மாதிரி வராங்க இதில், இந்த பார்க் அண்ட் சியோன்றது. இவங்க 2 பேருமே எப்போ இன்வால்வ் ஆகிறாங்களோ நீங்கள் சொன்ன மாதிரி அப்போ தான் நம்ம கதைக்குள்ளே இன்வால்வ் ஆக போகிறோம். அவங்க எப்போ இன்வால்வ் ஆகிறாங்க அதுதான் மிகப்பெரிய சேலஞ்சாக இருக்குது மெமரிஸ் ஆஃப் மர்டரில். அப்போது இந்த கேரக்டரை எலிவேட் பண்ணுன்றதுக்காக ஜஸ்ட் ஒரு சீரியல் கில்லர் வந்து நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்காக சீரியல் கில்லரோட இம்பேக்டை காமிச்சு அதனால் ப்ரொட்டகனிஸ்ட் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுதுன்ற ஒரு விஷயத்துக்குள்ளே போகாமல் அது ஆர்கானிக்காக இருந்தது. சீரியல் கில்லர் எங்கேயோ இருக்கான், இவங்க எங்கேயோ இருக்காங்க, இவனை எப்படி அவனை சேஸ் பண்ணுறாங்க, அவன் பண்ணுற விஷயங்கள் இந்த சினாரியோ எப்படி வந்து மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது, அட் சேம் டைம் இந்த வேர்ல்டு எப்படி இருக்குது, இந்த டவுன் இந்த வில்லேஜ் எப்படி இருக்குது, இங்கே சீரியல் கில்லர்னு ஒரு விஷயத்தையே புரிஞ்சிக்காமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அங்கே அப்படி ஒரு விஷயம் நடக்கும்போது அப்போது என்ன பண்ணணும்னா அவசரமாக சில விஷயங்களை க்ரியேட் பண்ணி அவனை சட்டத்தை உருவாக்கி ஆகணும். சில எப்படி சொல்ல, இந்த கில்லிங் நடக்குதுன்னா இதை கண்டுபிடித்துக்கான சோர்சஸ் என்ன மாதிரி இன்வெஸ்டிகேஷன் ஸ்டைல் நம்ம மாற்றணும், என்ன மாதிரியான ஏற்பாடு பண்ணணுன்ற ஒரு கவர்மெண்ட்டுக்கு ஒரு அவசர நிலை உருவாகுதில்ல, அந்த விஷயம் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது தான் க்ரியேட் ஆகும். ஸோ இதெல்லாமே வந்து அந்த செகண்ட் ஆக்டில் இருந்த ஒரு ஃபீலாக இருந்தது. ஏன்னா அந்த செகண்ட் ஆக்ட் தான் டோட்டல் அந்த வேர்ல்டே நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி இம்பேக்ட் கொடுக்குற இடமா இருந்தது. அந்த இடத்த ஜஸ்ட் லைக் தட்ன்ற ஒரு பிளாட்டாக வச்சு போகாமல் அந்த விறுவிறுப்பும் இருந்தது, சேம் டைம் இந்த இம்பேக்டும் ரொம்ப ஆர்கானிக்காக இருந்தது. இப்போ நீங்கள் சொன்னீங்களா 2 பேரோட பிலீஃப் இருக்குன்னு சொல்லிட்டு, சார் இந்த 2 போலீஸோட இந்த கான்ட்ரடிக்ஷன் இருக்குல்ல, அது வந்து நல்லா நரேட்டிவ் ட்ரைவாக ஒர்க் ஆகிருக்கும். அதில் என்ன ஒரு நல்ல பியூட்டியான ஒரு விஷயம் இந்த படத்தில் அப்படின்னா, ஒருத்தர் வந்து எப்பவுமே டாக்குமெண்ட்ஸை நம்புவான், என்ன எவிடன்ஸ் இருக்கோ அந்த எவிடன்ஸை வச்சு அங்கே இருக்கக்கூடிய விஷயத்தை கலெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆள். இது வந்து வெஸ்டர்ன் தாட்டில் இருக்கும் அவனுக்கு. இன்னொரு போலீஸ் பார்க் என்னென்னா ஊருக்குள்ளே இருக்கக்கூடிய ஆள். இந்த ஊரில் அவன் எவ்வளோ க்ரைம் பார்த்துருப்பான், எவ்வளோ கிரிமினல்ஸை பிடிச்சி உள்ளே போட்டிருப்பான் ஊருக்காரன். அப்போ அவனுக்கு தெரியும் இந்த ஊரில் என்ன நடக்குது என்ன நடக்காதுன்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு கொலை நடக்கும்போது என்ன தோணுன்னா, எவனோ ஒரு பருவட்டு ஒரு பொண்ணு கொலை பண்ணியிருக்கானா, எவனோ ஒருத்தன் பொண்ணு பின்னாடி சுற்றிருக்கான், அவளை அடையிற பார்த்துருக்கான், முடியல, அவளை கொண்டு போட்டான். அடுத்து அதே மாதிரி தான் இன்னொரு கொலை நடக்கும்போது அவன் என்ன பண்ணுறான், ஒரு சிம்பிளான ஆன்சர் இருக்குல்ல, அவன் மூளைக்கு எட்டுற ஒரு ஆன்சர் இதுதான், டக்குன்னு பிடிச்சி அதை என்ன பண்ணால் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுவாங்க. அவன் தப்பாக பிடிக்கல, ஒருத்தனை இவன் தான் பண்ணியிருக்கான்னு சொல்லி ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணி அவனை பிடிச்சி அடித்து எவ்வளோ பண்ணுவான். பட் ஒரு கட்டத்தில் என்னென்னா அவன் முடியாதுன்றப்போ விட்டுருவான்ல. ஸோ பயங்கர இரிட்டேட்டாக இருக்கும், இதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியாது. அந்த ஊருக்குள்ளே அவன் நாலேஜ் அவன் பிலீஃப்க்கு ஏற்ற மாதிரியான விஷயத்தை தான் தேடி போவான். கடைசியில் ஒரு பொண்ணு இருப்பாள், அவகிட்ட போயிட்டு என்ன பண்ணுவான், ஒரு மந்திரக்காரி மாதிரி இருப்பாள், அவகிட்ட போய் சொல்லி ஒரு பேப்பரில் எடுத்துகிட்டு வந்து அதில் ஊற்றி டெஸ்ட் பண்ணிகிட்டு இருப்பான். அங்கே வந்து ஒருத்தன் மாட்டுவான். அதான் ஒரு மிட் பாயிண்ட்டுக்கு அப்புறம்லாம் வரும்போது அங்கே வந்து மாட்டினோன்னா அவனை பிடிச்சி அடிச்சு, ஏன்னா நீ எப்படி வந்த அப்படின்னு கேட்கும்போது அவன் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுவான் அவனை. அதான் அந்த சேச்சுரேஷன் பாயிண்ட் நடக்குது இல்லை, இது வரைக்கும் சீரியஸாக உள்ள இன்வால்வ் ஆக மாட்டான், நம்மளும் இன்வால்வ் ஆக மாட்டோம். அவன் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணி இவன் தான் கொன்னா அப்படின்னு சொல்லிட்டு அடித்து அந்த இடத்துல இன்னும் சண்டை போடுவான். இவனுக்கு வந்து எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணிகிட்டே இருப்பான். ஆப்போசிட்டில் இன்னொரு சைடு அந்த கை வந்து சாஃப்டாக இருக்கும். உண்மையாகவே ஒரு பொண்ணை வந்து ரேப் பண்ணிவிட்டு அவன் கொல்லாமல் போயிடுவான். அவன்லாம் பார்த்து எவிடன்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிடுவான். ஸோ இந்த இடத்துல இன்னொரு கொலை நடக்கும்போது என்ன ஆகுனா, இவனால் தாங்கிக்க முடியாது. அப்போ தான் என்ன பண்ணுவான், ஒரு அக்செப்ட் பண்ணுற ஸ்டேஜுக்கு வருவான். பிலீஃப் மாறுதில்ல, அந்த பொண்ணோட உறுப்புலேருந்து எடுப்பாங்கல்ல, பீச்சர்ஸ்லாம் எடுக்கும்போது என்ன ஆகுனா, அது வந்து உண்மையாலுமே நடந்தது, அது ரிப்போர்ட்டில் அப்படி தான் இருக்கும், உண்மையான கொலையிலே அப்படி நடந்திருக்கு. அப்போ இதை வந்து அவர் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டார் படத்தில். என்ன பண்ணார், இந்த இடத்துல இருந்து அவன் சேச்சுரேஷன் பாயிண்ட் வரும் ஆக்ட் 2 எண்டுக்கிட்ட வரும்போது. அப்போ இது ஏன் நடக்குது, இவன் யாருன்னு கண்டுபிடிச்சான்றப்போ தான் இப்போ சீரியஸாக மாறுவாங்க. அதே மாதிரி அந்த இடத்துல ஒரு பொண்ணு சொல்லிக்கிட்டே இருப்பாள், மழை பெய்யும் போது பாட்டு ஓடுது, அந்த பாட்டு ஓடுனா கொலை நடக்குது, அப்போ அந்த பாட்டை எவன் போடுறான்னா அவன் தான் கொலைகாரன் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி போய் முடிப்பாங்க.
ஸோ அவனை கண்டுபிடிச்சி தேடி போயிடுவாங்க, பிடிச்சிட்டு வருவாங்கல்ல. இப்போ தான் கதை பார்த்திங்கன்னா ப்ராப்பராக இந்த இடத்துல நெகட்டிவ் ட்ரைவ் வரும். நம்ம மற்ற படங்களை பார்த்துருப்போம், வெஸ்டர்ன் சினிமாஸில் ஒரு சீரியல் கில்லர் மூவியில் ஒரு ப்ராப்பர் நெகட்டிவ் ட்ரைவ் இருக்கும்ல, அது கிட்டத்தட்ட 1 ஹவருக்கு மேலே கழிச்சு தான் அந்த இடத்துல வரும். இது வரைக்கும் கதை டெவலப் ஆச்சு, கேரக்டரை பார்த்து எல்லாம் ஒரு கேஸாக பார்த்துட்டே இருந்தோம். இப்போ இவன் கொலகாரலாம் இல்லையா அப்படின்ற மாதிரி கதை போகும். அப்படியே போய் சுற்றி இவனும் கொலகாரம் இல்லைன்ற மாதிரி வந்துடும், ஒரு கேஸாக நடந்து. அதுக்கப்புறம் தான் அந்த ஆக்ட் 3க்குள்ளே போகும்போது தான் அந்த இவன் வருவான்ல, பைத்தியம் மாதிரி இருப்பான்ல, மறுபடியும் அவனை பிடிக்க போவாங்க. ஸோ இந்த இடத்துல இருந்தால் கதை வந்து ரொம்ப இன்டென்ஸாக மாறிச்சு. ஸோ இது வரைக்கும் இந்த அளவுக்கு இன்டென்சிட்டி கிரியேட் ஆகலை. ஸோ இந்த மாதிரி படங்கள், இப்போ சீரியல் கில்லிங் படம் எதனால் நம்ம பார்ப்போம் அப்படின்னா, அதில் ஒரு இன்டென்சிட்டி இருக்குல்ல, ஒரு ஹாரர் இருக்குல்ல, ஒரு ஃபியர். அந்த ஃபியரை கிரியேட் பண்ணுறதுக்காண்டி தான் படம் எப்பவுமே எடுப்பாங்க. பட் ஆனால் இந்த இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, அந்த ஃபியரை கிரியேட் பண்ணுறதுக்காக எடுக்கலை. ஸோ உண்மை சம்பவத்தை வச்சு ஒரு படம் எடுக்கிறேன், அந்த படத்தை எவ்வளோ ஹானஸ்ட்டாக நெகட்டிவாக எப்படி பண்ண முடியும்னு தான் பார்த்துருக்காரு. அது இது வரைக்கும் வந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறம் கதையில் ஆர்கானிக்காகவே ஒரு இன்டென்சிட்டி கிரியேட் ஆகுது. ஸோ இங்கேருந்து தேர்ட் ஆக்டுக்குள்ளே போகுது படம். ஸோ இந்த இன்டென்சிட்டி கிரியேட் ஆகும்போது தான் கேரக்டர் சேஞ்ச் ஆகுது. பார் கேரக்டர் என்ன கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிடும். ரொம்ப சீரியஸாக அந்த கேஸை முடிச்சு அவனோட ஒரு, ஏன்னா தொடர்ந்து கொலை நடந்துக்கிட்டே இருக்குது, அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஆப்போசிட்லேயே உனக்கு டேட்டா கிடச்சிக்கிட்டே இருக்குது, கொலைகாரன் பக்கத்தில் தான் இருக்கான், ஆனால் பிடிக்க முடியல. ஸோ இந்த விஷயம் இன்டென்சிட்டி கிரியேட் ஆகி இது எப்படி தேர்டில் போய் முடிய போகுதுன்னு இருக்குல்ல. இப்போ கொலைகாரனை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, இப்போ கூட இருக்க இவன் தான் கொலை பண்ணான்னு இல்லையான்ற மாதிரி தேர்ட் ஆக்டுக்குள்ளே போயிடும். இல்லை, எனக்கு இன்னொரு ஒரு அப்ரோச்சும் இதில் இருந்ததை பேசணும்னு தோணுது. எக்ஸாம்பிள் வந்து நம்ம நரேட்டிவ் இந்த விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அதாவது இந்த ஜானரில் இருக்கிற கன்வென்ஷன்ஸ்லாம் இவர் யூஸ் பண்ணியிருக்காரா, இல்லை எப்படி 2-3 ஜானர் பிளெண்ட் பண்ணியிருக்காரு, இதெல்லாம் நம்ம பேசுகிறோம். அந்த உண்மை சமூகன்றதையும் பேசிகிட்டு இருக்கோம். பட் மெயினாக வந்து இது நமக்கு இன்னும் இம்பேக்டாக ஆகக்கூடிய, நீங்கள் கேட்டிங்களே ஏன் இது கல்ட் கிளாசிக்காக இருக்குது, ஏன் இம்பேக்டாக இருக்குன்றது, அதுக்கான ஆன்சர் என்னென்னா எனக்கு தோன்றது என்னென்னா, சைக்கலாஜிக்கலாக ஒரு டிஸ்கஷன் இருந்தது. இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார் கேரக்டர் வந்து பயங்கர ஒரு பேசிவாக இருக்க கேரக்டர், இந்த கேஸை முடித்தா போதும், இந்த கேஸோடைய சீரியஸ்னஸ் இல்லாமல் இருக்கிற ஒரு கேரக்டர். அவனுக்கு வந்து இப்போ ஒரு கொலை நடந்துக்கிட்டு இருக்கு, இந்த கொலையை வந்து நம்ம அந்த கில்லரை பிடிச்சவனும் இப்படிலாம் இல்லை, இந்த கேஸ் எனக்கு கேள்வி கேட்பாங்க, இது நம்ம முடிச்சிடணும், இந்த கேஸை முடிச்சிடணும் அப்படின்னு இருக்கான். இப்போது சரி ஓகே, அதுக்கான ப்ரூஃப்லாம் இவனே ஆளை பிடிச்சி இவனே எவிடன்ஸாக செட் பண்ணி பிடிக்கிறான்றது நம்ம பேசிகிட்டு இருந்தோம். ஸோ அப்போது இப்போ இவனை பிடிச்சிட்டா, இவனை அரெஸ்ட் பண்ணிட்டு இவன் தான்றது வச்சுட்டா, அதுக்கப்புறம் இன்னொரு கொலை நடக்கும்போது எவ்வளோ பேர் தலைவலி இருக்கும்ல, அதை கூட புரிஞ்சிக்காமல் இருக்கிற ஒரு முட்டாளான ஒரு இன்வெஸ்டிகேட்டர் தான் அவன். அதே மாதிரி தான் பண்ணியிருப்பாங்க கதையில். அந்த மாதிரி வரும், இவங்க வந்து கில்லரை பிடிச்சிட்டு வந்து அந்த மென்டலி ரிட்டார்டான ஒரு பர்சனை பிடிச்சி வச்சுட்டு ஃபோட்டோலாம் கொடுத்து கேஸ் இது முடிஞ்சிருச்சுன்ற மாதிரி நியூஸ் பேப்பர்லாம் வந்துடும். பார்த்தா அடுத்து ஒரு பாடி கிடைக்கும். ஸோ அப்போ இவன்லன்றதை அனுப்பிச்சி விட்டாச்சுன்னு ஒரு விஷயம் போகும்ல. ஸோ இந்த அளவுக்கு இருக்கிற ஒரு பர்சன் தான். அப்படி இருக்க ஒரு பார் கேரக்டர் எப்போ சேஞ்ச் ஆவான், அவன் சேஞ்ச் ஆகிறது தான் மிகப்பெரிய ஒரு அப்ரோச் தான். அவன் எப்படி சேஞ்ச் ஆவான்னா, அந்த ஊர்லேயே இருக்கான், பாடி பார்க்குறதுலாம் வந்து பெரிய இம்பேக்டும் அவனுக்கு கொடுக்கல. ஃபஸ்ட்டு காட்டும்போது அந்த போஸ்ட்மார்ட்டம் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா, நடக்கிறதுக்கு முன்னாடி, போஸ்ட்மார்ட்டத்துக்கு முன்னாடி அந்த பாடியை வச்சு அனலைஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்கள்ல, கிடைச்ச பாடி எந்த அளவுக்கு இருக்குன்னு. அப்போ ரொம்ப கூலாக அப்ரோச்சாக பார்ப்பான் அவன் அந்த பாடியை பார்க்குறது வந்து. அப்போ கூட அந்த பாடியை பார்த்தோன்னே ஒரு மாதிரி அச்சு இப்படி ஒரு கொலை நடந்துடுச்சு இந்த மாதிரி ஒரு இம்பேக்ட்லாம் இருக்காது. ஆனால் அடுத்த பாடி அவங்க வந்து அனலைஸ் பண்ணும்போது, கிடைச்சதை அனலைஸ் பண்ணும்போது அப்போ அவனுடைய சேஞ்ச் இருக்கும். ஏன்னா அந்த பீச் நீங்கள் சொன்னீங்கள்ல, அந்த பீச் எடுக்கும்போது இந்த பீச் அந்த பழத்தை வந்து பீசஸாக இருக்கும், 9 பீசஸ் இருக்கும். இதை இன்டென்ஸாக காட்டுவாங்க அதை எடுக்கிறத வந்து. இப்போ இவனுக்குள்ளே வந்து என்ன தோணுதுன்னா, அந்த பாடி விஷயமா தோணலை. எனக்கு தோன்ற விஷயம் என்னென்னா, அந்த பாடி வந்து இப்படி ஒரு ஊண்டாக இருக்குன்னு தோணலை. இதை ஒருத்தன் பண்ணியிருப்பான், அவனுடைய மனநிலை எந்த அளவுக்கு இருக்குன்னு ஒரு கோவம் இருக்குல்ல. இப்போ இவங்க வந்து போலீஸ் தான், இவங்க வேலை இந்த கில்லரை கண்டுபிடிக்கணும் அப்படின்றது வெறும் வேலையை மட்டும் இல்லாமல் அவங்க சில பேர் பதில் சொல்லணும் ஒரு விஷயமும் இருக்குது. ஸோ அந்த ப்ரெஷர் மட்டும் இல்லாமல் இந்த ஜேர்னி வந்து எந்த அளவுக்கு அவங்களை டிஸ்டர்ப் பண்ணுது, பர்சனலாக இன்டர்னலாக எந்த அளவுக்கு அவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணுதுன்னு இருக்குல்ல. ஸோ இந்த விஷயத்துக்குள்ளே போக போக நரேட்டிவாக பார்க்கும்போது சைக்கலாஜிக்கலாக நம்ம கேரக்டரை நமக்கு இம்பேக்ட் கொடுக்கும்போது தான் நம்மத்துக்குள்ளே போகும். ஸோ அப்படி பார்க்கும்போது அப்படி இருக்க பார் கேரக்டர் சேஞ்ச் ஆகிற ஒரு மொமெண்ட், இந்த ஒரு இம்பேக்ட் இருந்தது. அதே மாதிரி சியோவுடைய கேரக்டரும் பார்த்திங்கன்னா சைக்கலாஜிக்கலாக வந்து ரொம்ப ப்ராப்பராக டூல்ஸை நம்புறது, ஒரு ஸ்டடி பண்ணி ஒரு வெஸ்டர்ன் தாட்டில் இருக்கிறவன் அவன் எப்படி எமோஷனலாக மாறுவான்னா, நடுவில் மீட் பண்ணுற ஒரு கேரக்டர், ஒரு பொண்ணு, ஸ்கூல் பொண்ணு சொன்ன மாதிரி அதை மீட் பண்ணி அதுக்கிட்ட இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது அவள் சொல்கிற சில விஷயங்கள் கடைசியில் அவளையே விக்டமாக பார்க்கும்போது அவனுக்கு வர ஒரு சேஞ்ச், கோவம். ஸோ ரொம்ப அக்ரெசிவாக இருக்கிற பார்க் வந்து கொஞ்சம் போக 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 பிலீஃப் மாதிரி சாஃப்டாக மாறுவான். இவன் சாஃப்டாக இருக்கிற அந்த சியோலேருந்து வந்தவன்
அவன் வந்து அக்ரெசிவாக மாறுவான். இவங்களுடைய டிரான்சிஷன் இந்த 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 மர்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய லைஃபையும் சேஞ்ச் பண்ணுது. இது ஒரு கட்டத்தில் வரும்ல, அவங்களுக்கு ஒரு எக்ஸ்டென்ஷியல் கிரைசிஸே கொடுக்குது. யார் தாண்டா நீ, என்ன தாண்டா பண்ணிகிட்டு இருக்கு, எங்கே தாண்டா இருக்கு நீ, இந்த கொலை நீ எவ்வளோ நாள் தான் பண்ணிகிட்டு இருப்ப, நான் எவ்வளோ நாள் தான் நாங்கள் சுற்றிக்கிட்டே இருக்குதுன்னு இருக்கும். இதுக்கு ஒரு முடிவே வராதான்னு இருக்கும்ல நம்ம லைஃப்பில் கேட்குற கேள்வி தானே, இதுக்கு ஒரு முடிவே வராதான்ற ஒரு சுச்சுவேஷன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் வரும். இது எப்போ முடியணுன்ற ஒரு விஷயம். அந்த மாதிரி அவங்க லைஃப்பில் ஒரு சைக்கலாஜிக்கலாக இருந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் எனக்கு தோணுச்சு. ஸோ இதனால் எனக்கு ரொம்ப இம்பேக்டாக இருந்தது. அப்புறம் மெயினாக இதில் வர மென்டலி ரிட்டார்டான ஒரு கேரக்டர், அவன் வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சி வச்சுட்டு இவன் தான் கில்லருன்னு சொல்கிறது இருக்குல்ல. ஸோ இப்போ இந்த நரேட்டிவாக இந்த விஷயம் நான் ஏன் சொல்ல வரேன்னா, இப்போது உங்களுக்கு ஒருத்தனை கில்லரை பிடிச்சிட்டா இவன் தான் அப்படின்னும் போது சஸ்பெக்டாக இருந்தாலும் சரி, இந்த மெயின் கில்லராக இருந்தாலும் சரி, அவங்ககிட்ட டக்குன்னு வாங்கிடலாம், அடித்து இல்லை ஏதோ ஒரு விஷயம் பண்ணி அவனை பயம்புறுத்தி ஏதோ ஒன்று வாங்கிடலாம். ஆனால் உங்களுக்கு இருக்கிற சேலஞ்ச் என்னென்னா, அவன் மென்டலி ரிட்டார்டான ஒரு கேரக்டர். இப்போ எவ்வளோ பெரிய ஒரு சேலஞ்ச் இருக்குல்ல. இப்போ இந்த மாதிரி ஒரு கேரக்டர் கதைக்குள்ளே வரும்போது அவங்ககிட்டருந்து எப்படி அவங்ககிட்டருந்து இவன் தான் பண்ணியிருந்தாலும் சரி, இல்லை இவன் மூலயமா நமக்கு கிடைக்கிற விஷயமா இருந்தாலும் சரி, அவங்ககிட்ட பதில் வாங்குறது ஒரு பெரிய போராட்டம். அதெல்லாம் வந்து பயங்கரமான ஒரு நரேட்டிவாக, அதாவது இன்ஃபர்மேஷனை வித்ஹோல்ட் பண்ணுறது. ஏன்னா அவங்ககிட்ட இன்ஃபர்மேஷன் இருக்குன்னா, கதையில் இருக்குது, அவங்ககிட்ட இன்ஃபர்மேஷன் இருக்குது, அதுதான் தேர்ட் ஆக்டுக்கு கொண்டு போகிற ஒரு சோர்ஸாக இருக்குது. அவங்ககிட்டருந்து வாங்குறது ஒரு பெரிய போராட்டமாக இருக்குல்ல. அதனால் அந்த கேரக்டரை அங்கே வச்சது அது ரொம்ப ஜஸ்டிஃபையாக இருந்தது. ஸ்டார்டிங்கில் காமிக்கும் போது இம்பேக்டாக இருக்கும். தேர்ட் ஆக்டுக்கு லீட் பண்ணுறதும் அந்த கேரக்டராக தான் இருக்கும். அவன் சொல்கிற இன்ஃபர்மேஷன் அவன் கில்லரை பார்த்து தான் சொல்லுவான் அவன். ஸோ இது அந்த மாதிரி ஒரு கேரக்டரை யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷனை வித்ஹோல்ட் பண்ணி ஒரு சஸ்பென்ஸை மெயின்டைன் ஆகி அவங்ககிட்டருந்து இன்ஃபர்மேஷன் கிடச்சதுன்னா பெரிய விஷயம் அடுத்து ட்ரைவ் பண்ணுறதுன்றது இது ஒரு மாஸ்டர்ஃபுல்லான ஒரு செட்டிங்காக இருந்தது. ஒரு கேரக்டரை நீங்கள் வந்து ஒரு மிஸ்ட்ரியாக இதுவரை போகிற அந்த சீரியல் கில்லரை பற்றின ஒரு மிஸ்ட்ரி தெரியறதுக்கு இந்த கேரக்டரை யூஸ் பண்ணுது. அட் சேம் டைம் இந்த கேரக்டரை யூஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணல, ரொம்ப இம்பேக்டான ரொம்ப ஒரிஜினலாக இருந்தது. இந்த கதைக்காக யூஸ் பண்ண ஒரு டூலாக தெரியவே இல்லை, நரேட்டிவ் ட்ரைவுக்காக யூஸ் பண்ண டூலாக தெரியல, ரொம்ப ஆர்கானிக்காக இருந்தது எனக்கு. இப்போ நம்ம வந்து இந்த படத்தை வந்து சொல்லிகிட்டு இருக்கோம்ல, ஃபர்ஸ்ட் ஆக்ட் செகண்ட் ஆக்ட் அப்படின்ற விஷயம் பேசிகிட்டு இருக்கும்போது தேர்ட் ஆக்ட் பண்ணும்போது அந்த கில்லர் ஒருத்தன் கிடைக்கிறான், இவன் தானா இல்லையான்ற மாதிரி போகுது. அப்போ இவன் இல்லைன்னா இன்னொருத்தன் இருக்கணும், இப்போ இன்னொருத்தன் இருக்கணும்னா இன்னொரு கொலை நடக்கணும். அது என்ன ஆகிடும், மறுபடியும் கம்மா போட்டு ஆரம்பிக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ இப்போ நம்ம இவ்வளோ நேரம் சொல்லிக்கிட்டே இருக்கோம். இந்த படத்தோட வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு கில்லரை ஃபைன் பண்ணுறது, சைக்கோ கில்லர் ஃபைன் பண்ணுறது, அவன் ஏன் இந்த கொலைகள் பண்ணுறான் அதை நோக்கி போவே இல்லை. பேக்ரவுண்டாக இந்த இந்த டவுனோட வில்லேஜோடைய சினாரியோவை நமக்கு வந்து காமிச்சிக்கிட்டே இருக்காங்க. சவுத் கொரியாவுடைய ஒரு சுச்சுவேஷன் 1980s எந்த மாதிரி இருந்திருக்குன்றத நம்ம காமிச்சிக்கிட்டே இருக்காங்க. இன்வெஸ்டிகேஷன் எப்படி இருக்குது காமிச்சிக்கிட்டே இருக்காங்கன்றதுல இது எல்லாத்துடைய பீக் மூமெண்ட் தான். அதாவது ஒரே ஒரு மூமெண்ட் தான், ஆக்ட் 3க்கு போகிற ஒரு மூமெண்ட்டு. இந்த மொமெண்ட்டு தான் வந்து நமக்கு வந்து இப்போ நம்ம இவ்வளோ சொல்லிட்டு இருந்த விஷயம், சவுத் கொரியா பற்றின ஒரு விஷயம், அங்கே எப்படி இருந்தது, எந்த மாதிரி ஒரு இன்வெஸ்டிகேஷன் இருந்தது, இது எல்லாமே வந்து அங்கே பொலிட்டிக்கல் சினாரியோ எப்படி இருக்குது, இன்வெஸ்டிகேஷன் மெத்தட் எப்படி இருக்குது, எந்த மாதிரி கிரவுண்டடாக போய் நடந்து தான் போயுமே இன்வெஸ்டிகேட் பண்ணணும், மாஸ்டர் மைண்டாக யூஸ் பண்ணி அந்தளவுக்கு இன்டெலெக்சுவலாக இல்லை, கேஜெட்ஸும் இல்லை, எதுவுமே டூல்ஸ் எதுவுமே இல்லைன்றதுக்குல இதோடைய பீக் மொமெண்ட்டாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மொமெண்ட்டு தான் ஒரு கில்லருடைய ஒரு இது கிடைக்கும், சீமன்ஸ் கிடைக்கும். அதாவது ஒரு க்ரைம் சீன்லேருந்து ஒரு ட்ரெஸ்ஸில் இருக்கும், அவன் வந்து மாஸ்டர்பேட் பண்ணியிருப்பான் அந்த பாடி மேலேன்னும் போது அந்த சீமன்ஸை வச்சுட்டு டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணுன்னு சொல்லுவாங்க. இது என்ன சாதாரண ஒரு சீன் தானே, ஜஸ்ட் லைக் தட் இன்னொரு சீன் இதுன்ற மாதிரி தான் இருக்கும். பட் அங்கே கொடுக்குற ஷாக் இருக்குல்ல, பயங்கரமாக இருக்கும். அந்த இடத்துல படம் பார்த்துட்டு இருக்கும் நமக்கு ஒரு ஷாக் வந்துடும். இல்லை கொரியாவில் வந்து இதை டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணுற அளவுக்கு நம்மக்கிட்ட இது கிடையாது, டூல்ஸ் கிடையாது, நம்ம வந்து யூஎஸ்ஏக்கு அனுப்பணும், 1 வீக் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கில்லரை ரிலீஸ் பண்ணுறோம், அதாவது சஸ்பெக்ட் ரிலீஸ் பண்ணுறாங்க, இதுன்னு பிடிச்சி வச்சுருக்காங்களா இவன் தான்றது. அப்போ நமக்கு ஒரு அங்கேருந்தான் ஒரு கேள்வி வருது இல்லை, அப்போ இதை ஃபைன் பண்ணுறதுக்கு அங்கே டூலே இல்லைனா அப்போ அந்த ரிசல்ட் வரதுக்குள்ளே கூட எத்தனை மர்டர் நடக்கலாம். அப்போது இந்த சிஸ்டமே கொஸ்டின் பண்ணுற மாதிரி இருக்குல்ல. இந்த ஷாக்கை ஈஸியாக படம் பார்க்கும்போது எல்லாருக்கும் புரிகிற வகையில் ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த மொமெண்ட் வந்து ஜஸ்ட் இந்த படத்தை அதான் நம்ம சொல்கிற மாதிரி இது ஏன் அது கிளாசிக்னு சொல்கிறோம், இது ஏன் ஒரு கல்ட்டுன்னு சொல்கிறோம், இந்த விஷயத்துக்கெல்லாமே வந்து வெறும் கில்லரை ஃபைன் பண்ணுறது மட்டுமே ஒரு படமாக இல்லாமல் அந்த சினாரியோவை அந்த இடத்தோடைய சினாரியோ சுச்சுவேஷன் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு எங்கெங்கெல்லாம் இன்டென்ஸான ஒரு நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்குல அந்த பீரியடில் எந்த மாதிரி இருந்துன்றது இதெல்லாம் பயங்கர இம்பேக்டாக இருந்தது. அவன் சொல்லும் போது எனக்கு டோட்டலாக அந்த படத்தில் அந்த சீரியல் கில்லிங் இந்த மர்டர்ஸ்லாம் மறந்துட்டு இப்படி இருந்திருக்காப்போ ஒரு சுச்சுவேஷன் அப்படி இல்லைனா என்ன ஆகும் இல்லை அப்படின்ற எனக்குள்ளே ஒரு நிறைய கேள்வி எழுப்புன ஒரு மொமெண்ட்டாக இருக்குது. அதை வந்து அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அந்த ஷாக்கோட தேர்ட் ஆக்டுக்கு போகிறேன் நான்.
அப்போ நரேட்டிவாகவும் இருக்குது, ஷாக்காகவும் இருக்குது எனக்கு அந்த சினாரியோ வந்து. ஸோ இதுதான் மெயின் டூலாக எனக்கு தோணுச்சு. இப்போ லாஸ்ட்டில் நம்ம அந்த படம் பார்த்தா எல்லாருக்கும் தெரியும், அந்த 2 பிலீஃபும் வந்து கோரிலேட் ஆகி அந்த இடத்துல அந்த கில்லரை மீட் பண்ணும்போது அந்த டனலில் அங்கே நடக்கிற ஒரு பெரிய ஒரு சீக்வன்ஸ் வந்து முக்கியமான ஒரு மூமெண்ட். அப்போது இவன் வந்து அக்ரெசிவாக மாறி ஏன் நீ அக்ரெசிவாக இருக்க, முட்டாளாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். சிஓ வந்து பார்க்க வந்து நீ இப்படி தான் ட்ரீட் பண்ணணுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். ஏன்னா அக்ரெசிவாக ட்ரீட் பண்ணுவான் பார்க்குன்னு. அவன் வந்து அங்கே அக்ரெசிவாக கன்னத்தை ஷூட் பண்ணுவான். இவன் வந்து தடுப்பான் இவன் ஷூட் பண்ணுறது. இவனை அட்டாக் பண்ணும்போது பார்க் வந்து தடுத்துட்டு அவன் கண்ணை பிடிச்சி பார்ப்பான். என்னை பாரு அப்படின்றது அவன் அந்த கண்ணை உத்து பார்ப்பான். அவன் உத்து பார்க்கும்போது இல்லை என்னால் ஃபைன் பண்ண முடியலன்ற அந்த கிவ் அப் ஆகிற மூமெண்ட் இருக்குல்ல, அந்த பிலீஃப் சேஞ்ச் ஆகுடைய பீக் மூமெண்ட் எங்கே நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்க மூமெண்ட் அந்த மூமெண்ட் அந்த இடத்துல அமையும். ஸோ அந்த இடத்துல ரிசல்ட் இல்லைன்னு வந்துடும். ஸோ அந்த படமும் அந்த தேர்ட் ஆக்டாக முடிஞ்சு கத்தாரிசிஸ் அந்த மூமெண்ட்டுக்குள்ளே போயிடும். ஸோ இது வந்து ஜஸ்ட் இதுதான் முக்கியமான மூமெண்ட்டாக இருக்குது. நம்ம இவ்வளோ படம் பார்த்தோம், பேக்ரவுண்டில் நம்ம இன்ஃபர்மேஷனாக கொடுத்துட்டு இருந்த ஒரு விஷயம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக நமக்கு வந்து அட்டாக் பண்ண விஷயம் வந்து அந்த டிஎன்ஏ டெஸ்ட் மேட்டர். ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு மூமெண்ட்டாக இருக்குது இந்த படத்தில். இப்போ நம்ம தேர்ட் ஆக்ட் பேசிகிட்டு இருக்கோம் அந்த கதையில். ஆக்சுவலாக அந்த கதையில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த இன்னொரு கேரக்டர் வரான்ல சியோன்ற கேரக்டர், அவனுக்கு என்னென்னா ஒரு பாஸ்ட் மாதிரி வச்சுருந்துருக்காங்க. அவனோட பாஸ்ட்டில் இருந்த பிரச்சனையால் கேஸில் வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியாது. அப்போ கேஸில் என்ன பண்ணுவான்னா நிறையா பிரச்சனைகள் நடக்கும். கில்லரை ஃபைன் பண்ண போவான், ஏதோ ஒரு கேஸை சால்வ் பண்ண போயிருப்பான், ஆனால் அப்படியே விட்டுருவாங்கல்ல. இப்போ அதே மாதிரியான ப்ராப்ளத்துக்குள்ளே மாட்டி கடைசியில் வந்து இந்த கேஸை அவனால் ஃபைன் பண்ண முடியல. ஏதோ அதாவது இவனுக்கு இருக்கக்கூடிய பர்சனல் ப்ராப்ளத்தால் ஒரு சரியான கில்லரை கண்டுபிடிக்க முடியல அப்படின்ற மாதிரி தான் வச்சுருந்துருக்காங்க. அப்படி தான் போயிருக்கு. பட் ஆனால் கடைசியில் அது வேணாம், அதான் அவனோட பாஸ்ட்டை காட்ட மாட்டாங்க, எங்கேருந்து வந்தான் ஏன் வந்தான்னு சொல்லிட்டு. அது இல்லாமல் நெரேட்டிவ் அது ஒர்க் அவுட் ஆயிடுச்சுல்ல. ஸோ இது இப்படியே இருக்கட்டும்னு சொல்லிட்டு தான் வச்சுட்டாங்க. ஸோ ஒரு சிட்டிக்குள்ளே இருக்க சிட்டிலேருந்து வந்த புதுசான போலீஸ் முழுக்க மைண்டை மட்டுமே யூஸ் பண்ணுறவன், இன்னொருத்தர் ப்ராக்டிக்கலாக தன்னோட பிலீஃபை மட்டுமே நம்பி உள்ளுக்குள்ளே இருக்கவன்னு சொல்லி வச்சு அதை கடைசியில் கொண்டு வந்து ரெண்டுத்துக்கும் நிப்பாட்டாங்க. ஸோ அடுத்த கட்டமாக ரெண்டுத்தையும் தாண்டி வேறு ஒரு பர்ஸ்பெக்டிவ் அப்படின்ற மாதிரி முடிச்சிருக்காங்க. ஸோ இதான் ஓவரால் தேர்ட் ஆக்டாக வந்து பார்க்கும்போது இப்படி தான் இருக்குது. இப்போ இந்த படம் பார்த்திங்கன்னா சீரியல் கில்லிங் பேட்டர்ன் தான், சேம் டைம் போலீஸ் ப்ரொசீஜரல் ட்ராமா. ஸோ ஓவரால் இந்த ஜானருக்குள்ளேயும் சரி, இந்த படத்தோட நெகட்டிவ் ட்ரைவாகவும் சரி, நம்ம ஃபுல்லாக பேசணும்ல, இது எல்லாமே கரெக்டாக இருக்கும். பட் ஆனால் இது நம்ம மெக்கானிக்கலாக நம்ம சொல்கிறோம், அதில் நிறைய விஷயம் ஆர்கானிக்காக நம்ம பேசிகிட்டு இருந்தோம். பட் தீமேட்டிக்காக அந்த படம் டெவலப் ஆகுது இருக்குல்ல. ஸோ அதுதான் அந்த படத்தை வந்து இன்னும் டீப்பராக ஒரு வேற ஒரு ஹைட்டுக்கு கொண்டு போகுது. ஏன்னா நம்ம சொல்லக்கூடிய எல்லாம் மெக்கானிக்கலாக தான் இருக்கும். ஆக்ட் 1, ஆக்ட் 2, ஆக்ட் 3, இது இந்த இடத்துல இது வருது, அந்த இடத்துல இது வருதுன்றதை தாண்டி இந்த படம் தீமேட்டிக்காக அவர் என்னென்ன சொல்ல வருது, உள்ளுக்குள்ளே எவ்வளோ டெப்த்தாக அந்த படம் இருக்குன்றது புரிஞ்சுக்கணும். தீமேட்டிக்காக பேசலாம். மெமரிஸ் ஆஃப் மர்டர் படத்தோடைய தீம் பற்றி இப்போ பேசலாம். எனக்கு இதில் மெயினாக தெரிஞ்சது என்ன தீமான்னு பார்க்கும்போது எனக்கு அந்த வில்லேஜ் தான். வில்லேஜில் வந்து பார்த்திங்கன்னா அந்த எப்படி சொல்கிறது, ஒரு ஃபியர் இருக்குல்ல, அந்த சினாரியோவாக அந்த இடத்தோடைய சினாரியோவாக பார்க்கும்போது ஒரு ஃபியர் எனக்கு இருந்துக்கிட்டே இருந்தது. ஒரு வைலன்ஸ் அண்ட் ஃபியர், அதுதான் மெயினாக தெரிஞ்சுது. அங்கே ஒரு வைலன்ஸ் நடந்துக்கிட்டே இருக்குது, அங்கே சிஸ்டமும் சரியில்லை, இங்கே இன்வெஸ்டிகேட் பண்ணுற போலீஸும் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு ப்ராப்பராக இல்லை. ஸோ இந்த மாதிரி சினாரியோவில் அங்கே இருக்கிற பெண்களுக்கும் சரி, அங்கே இருக்க பீப்புளுக்கும் சரி, போத் மென் அண்ட் உமன் சொல்கிறேன். அப்போ எந்த அளவுக்கு இருக்குது, ஒரு மான்ஸ்டர் வந்து அங்கே சுற்றிக்கிட்டு இருக்குது, அது இன்னும் என்னென்னலாம் க்ரியேட் பண்ண போதோ அப்போ நம்ம எந்த அளவுக்கு ஒரு கவர்மெண்ட்ன்றது எந்த அளவுக்கு ஒரு அப்டேட்டாக இருக்கணும், எந்த அளவுக்கு ஒரு ஆக்டிவாக இருக்கணும். இந்த மாதிரி ஒரு க்ரைம் வரும்போது தான் ஒரு விஷயம், அதாவது நம்ம இந்த எவல்யூஷன் பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்துலேருந்து ஒவ்வொரு வாட்டியும் நம்ம வந்து அடுத்தடுத்த கட்டம் வந்து ஒவ்வொரு சட்டத்தை க்ரியேட் பண்ணுறது என்னென்னா ஒரு பெரிய ஒரு வயலன்ஸ் நடக்கும். இப்போது ஒரு 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 பெரிய விபத்து நடக்கும்போது அந்த விபத்துலேருந்து ஒரு சட்டத்தை க்ரியேட் பண்ணுவாங்க. இது ஓகே, இனிமேல் நீங்கள் வந்து இந்த விபத்து நடந்திருக்கு, இதனால் நீங்கள் இப்படி தான் இப்போது ஒரு ஆக்சிடென்ட் நடக்குன்னா நீங்கள் இப்படி தான் இந்த பிரிட்ஜை கட்டணும், இந்த இடத்துல நீங்கள் இப்படி பண்ணக்கூடாது. இப்போ ஒரு பில்டிங்கான ஒரு விபத்து நடக்குன்னா அந்த பில்டிங் இவ்வளோ ஃப்ளோருக்கு மேலே நீங்கள் கட்டக்கூடாதுன்றது ஒரு இம்பேக்ட் வர தான் வந்து நம்ம அதுக்கான சட்டங்களை க்ரியேட் பண்ணுவோம். ஏன்னா அது கொடுக்குற ஃபியர். ஸோ அந்த மாதிரி இது க்ரியேட் பண்ண அந்த ஃபியரு, அதோடைய தாக்கம் இருக்குல்ல, அதுதான் எனக்கு அந்த டைமை விசிட் பண்ணிட்டு வந்த மாதிரி இருந்தது எனக்கு படம் பார்க்கும்போது. நம்ம ஒன்றும் கொரியாவில் இல்லை, சவுத் கொரியாவில் இல்லை, நம்ம இந்த இதுக்கு நமக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது, நம்ம ஊரில் சீரியல் கில்லிங் தொடர்ந்து பார்த்துட்டு இல்லை. மர்டர்ஸ்ன்றது நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும், மர்டர்ஸ்ன்ற விஷயம், ஒரு ஃபியர், ஒரு டெத்துன்ற ஒரு விஷயத்த. பட் அந்த சினாரியோ இருக்க பொலிட்டிக்கல் சினாரியோவும் சரி, இந்த மாதிரி இருக்கிற அந்த ஒரு கவர்மெண்ட் சினாரியோவும் சரி, அந்த இடத்தோடைய சிச்சுவேஷனை பார்க்கும். இந்த மாதிரி ஒரு மோசமான ஒரு சூழல், அதாவது ஆர்மி கிட்ட தான் இருந்து நினைக்கிறேன் நான் அந்த டைமில் வந்து சவுத் கொரியா வந்து. ஸோ அப்படி ஆர்மி பிடியில் இருக்கிற
ஒரு இந்த மாதிரி சீரியல் கில்லிங் நடக்கும்போது கரெக்டான சோர்ஸ் இல்லாமல் போது இன்னும் அந்த எத்தனை மர்டர்ஸ்க்கு லீட் கொடுக்கும் அப்படின்னு இருக்குல்ல. இந்த ஃபியர், அந்த வயலன்ஸ் அண்ட் ஃபியர்ன்றது ரொம்ப எனக்கு மேலே இருந்த மாதிரி இருந்தது தீமேட்டிக்கலாக பார்க்கும்போது. இப்போ எனக்கு இந்த படத்தோட தீம் பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது என்ன தோணுது அப்படின்னா, இப்போ இந்த மாதிரி ஜானல் படங்கள் இருக்குல்ல, ஒரு ஜானல் படம் ஒரு பேட்டர்னுக்குள்ளே இருக்குது அப்படின்னாலே அது இன்பில்ட்டாக சில தீம்ஸ் கொடுக்கும். இப்போ சீரியல் கில்லர் அப்படின்னா அவன் ஏன் கொலை பண்ணா, எதனால் கொலை பண்ணான்றதா தீமாக இருக்கும். இப்போ மர்டர் மிஸ்ட்ரினா ரிவெஞ்சு, நான் எதுக்காக பழி வாங்கினேன் தெரியுமா அப்படின்றப்போ அங்கே ஒரு தீம் வருது இல்லை. ஸோ இந்த படம் ஒரு பேட்டர்னுக்குள்ளே சிக்கக்கூடிய தீம் கிடையாது. ஏன் அப்படின்னா டேரக்டரோட யூனிக் விஷன் இருக்குல்ல. இப்போ இந்த படத்தோட டேரக்டரே ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு, இந்த படத்தை அவர் ஏன் எழுத ஆரம்பித்தார், இந்த படத்தை எடுக்க ஆரம்பித்தார்னா, இந்த சீரியல் கில்லிங் நடக்கிறது இருக்குல்ல, நடக்கும்போது இந்த கில்லரை பார்த்து ஒரு கேள்வி கேட்கறது இருக்குல்ல, நீ ஏன் இந்த கொலை பண்ண, எதனால் பண்ணியிருப்பான்னு சொல்லி யோசிக்கிறது இருக்குல்ல. இவர் இப்படி யோசிச்சு இவருக்கு சில பல குழப்பங்கள் வரும். அதே மாதிரி அந்த பீரியட் காலகட்டம் 80s வந்து பயங்கர கேஸான காலகட்டம், பவர்லெஸ்ஸாக இருந்த ஒரு ஆட்கள். இவங்க மத்தியில் இப்படி ஒரு கில்லர் இருக்கும்போது இவங்க அதை எப்படி ஹேண்டில் பண்ண முடியும்? இவங்க ஹேண்டில் பண்ணவே முடியாது. அதாவது நல்ல வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லேயே இதை ஹேண்டில் பண்ணுறது கஷ்டம். ஸோ இப்படி ஒரு ஊரில் இந்த கில்லிங் எப்படி ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க? அந்த கேயாஸ் அண்ட் பவர்லெஸ்னஸ் இருக்குல்ல, இது ரெண்டுத்தையும் நான் கன்வே பண்ணுறதுக்கு தான் இந்த படத்தை வந்து நான் டெவலப் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். ஸோ அவர் சொன்ன மாதிரி அந்த கேயாஸ் அண்ட் பவர்லெஸ்னஸ் இருக்கும். ஸோ அந்த சொசைட்டியே வந்து கேஸாக இருக்குது. ஆல்ரெடி ஒரு மிலிட்ரி கண்ட்ரோலில் இருக்குது, எல்லாருமே சண்டை போட்டு சுற்றிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு வில்லேஜில் ஒரு கில்லிங் நடக்கும்போது அவங்களுக்கு ஆல்ரெடி பெரிய பிரச்சனை ஓடிட்டுருக்கு மைண்டில். அப்போ கில்லிங் இந்த மாதிரி சாவுன்றது சாதாரண விஷயமா தெரியும். தொடர்ச்சியாக கொலைகள் நடக்கும்போது என்ன ஆகுனா, இது இவ்வளோ பெரிய பிரச்சனைன்னு மேலே சொல்லி புரிய வைக்கவே முடியாது, யாரோ ஒருத்தர் ஒரு பேட்டர்னில் கொலை பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்றது. ஸோ இந்த ஒரு பவர்லெஸ்னஸ் இருக்குல்ல, போலீஸோட பவர்லெஸ்னஸ்ஸு, அந்த அப்ரெஷனு, இது எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து கன்வே பண்ணி தீமாக சொல்லியிருக்காரு. ஸோ அதை வந்து நம்ம சில வேர்ட்ஸில் சொல்ல முடியாது, இது தீமாக இருக்குமோ அது தீமாக இருக்குமோன்னு சொல்லிட்டு. இது ஒரு பெரிய ஒரு லார்ஜான யூனிக்கான ஒரு ஹோல்சமான ஒரு பெரிய விஷயமாக இருக்கிற மாதிரி தோணுச்சு. பட் எனக்கு இன்னும் இந்த படத்தை புரிஞ்சுக்கணும் அப்படின்றப்ப நிறையா தேடி பார்த்தேன் என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு. அப்போ தான் கெலிமோ டெல்டர் இருக்கார்ல, இந்த பேன்ஸ் லிப்ரின் படம் எடுத்தவர், அவர் இந்த படத்தை பற்றி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருந்தார். அவருக்கு இந்த படம் வந்து ரொம்ப பர்சனலாக பிடிச்ச படமா. அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த படம் வந்து ஒரு மாஸ்குலானிட்டி இருக்குல்ல, ஒரு மஸ்குலானிட்டியோட தோல்வியை பற்றி பேசுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். உதாரணத்துக்கு என்ன சொல்கிறாருன்னா, அதான் 3 கேரக்டர் வராங்க, 3 இன்வெஸ்டிகேட்டர். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கண்ட்ரியோட ரெப்ரசன்டேஷன், அவங்க அந்த கண்ட்ரி எப்படி இருக்குன்னா ஒரு மஸ்குலானிட்டியை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கு, ஒரு அதிகாரம், ஒரு அடக்குமுறை, இதை ஃபாலோ பண்ணுது. ஸோ மஸ்குலானிட்டின்றது அதுதான், ஒரு அதிகாரம், அடக்குமுறை, ஒரு செட் ஆஃப் ரூல்ஸில் இருக்கக்கூடிய ஆட்கள். அந்த ரூல்ஸோட ரெப்ரசன்டேஷன்னா 3 பேர் 3 வடிவமாக இருக்காங்க. பட் அதே இடத்துல ஒரு நல்ல இன்டெலிஜென்ட்டான ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இருக்கா, ஒரு லேடி ஃபீமேல் இருக்கா, ஃபெமினின் குவாலிட்டி இருக்குல்ல, அதை வந்து அவாய்ட் பண்ணுறாங்க. அவள் திரும்ப கரெக்டான பாத்தை நோக்கி தள்ளுவாங்களே. ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க ஈகோவால் என்ன பண்ணுவாங்கன்னா, இது இப்படி தான் இருக்குன்னு 4 ஆளுக்கு சொல்கிறாங்கல்ல, இவன் என்ன பண்ண போய் மாங்கலாம் போய் பார்த்துட்டு இருப்பான். அங்கே கீழே சேவ் பண்ணியிருப்பாங்க முடியலைன்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு ஒரு தியரி கிரியேட் பண்ணி சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ ட்ரூத்தை பார்க்கவே மாட்டாங்க. அந்த இமேஜினேஷனுக்கு ரியாலிட்டிக்கு இருக்கக்கூடிய ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, அது இருந்துக்கிட்டே இருக்கும். இது இப்படியே போய் கடைசியில் என்ன ஆகும்னா, இவங்களை மீறி ஒரு மான்ஸ்டர் வெளியே இருக்குன்றது இவங்களால் அக்செப்டே பண்ணிக்க முடியாது. என்ன மீறி எப்படி ஒரு மான்ஸ்டர், அதாவது அந்த கண்ட்ரி எப்படி இருக்குன்னா, நீ எவ்வளோ பெரிய ஆளுங்கன்னு அடைக்கிடுவேன், என்னோட கட்டுப்பாட்டு கீழே தான் நீ இருக்கணுன்றது அந்த கண்ட்ரியை சொல்கிறது. பட் இவங்க கட்டுப்பாட்டை மீறி ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த விஷயத்தை உங்களால் கடைசி வரைக்கும் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது, அண்டர்ஸ்டாண்டே பண்ணிக்க முடியல. அது நீ உனக்குள்ளே போய் தான் பார்க்கணுன்ற மாதிரி படம் முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. எனக்கு இது பார்க்கும்போது இந்த இன்டென்ஷன் வந்து பாங்ஜாங்கிட்ட இருக்கோ இல்லையோ, பட் ஆனால் தீமேட்டிக்காக பார்த்தா அந்த பவரு கேஸ் அப்படின்றதோட இதுவும் வரும்போது ஒரு லேயர் கொடுக்குது. அவர் மற்ற பாங்ஜாவும் சொல்லியிருக்காரு, அந்த ஒரு மஸ்குலானிட்டியை நான் கன்வே பண்ண ட்ரை பண்ணேன், அதுவும் இந்த படத்தில் இருக்கிற மாதிரி சொல்லியிருப்பார். ஸோ இதெல்லாம் சேர்ந்து வரும்போது என்ன ஆகுதுன்னா, எனக்கு படமாக பார்க்கும்போது அது ஒரு வேறு ஒரு ஹைட்டுக்கு போயின்ற மாதிரி இருந்துச்சு. இப்போ இந்த படத்துலேயே பார்த்தீங்கன்னா முக்கியமான சீன்ஸ் வரும், தீமேட்டிக் டிபேட் இருக்குல்ல, அந்த தீமை டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி ஒரு சீன் தான் அந்த பார் சீன் வரும். சிட்டிலேருந்து போலீஸ் ஒருத்தர் வந்திருப்பார், அவங்க பாரில் பாட்டெலாம் பாடிட்டு குடிச்சிக்கிட்டு இருப்பாங்கல்ல. அப்போ என்னன்னா ஒரே ஷாட்டில் இருக்கும். அப்போ 2 பேர் 2 சைடு பேசிகிட்டு இருப்பாங்க. இவன் என்ன பண்ணுவான், உன்ன மாதிரி வந்து இன்டெலிஜென்ட்டாலாம் இங்கே பண்ண முடியாது, அங்கே FBI ஒன்று இருக்குல்ல, நீங்கள் FBI வச்சு கண்டுபிடிப்பீங்க, அவன் எப்படி இருக்குன்னா அவன் மண்டை முழுக்க இப்படி தான் வேலை செய்யும், கரன்னு. அப்போ அவன் ஈஸியாக கண்டுபிடிச்சவள் கொலைனா. பட் இங்கே அப்படி கிடையாது, இங்கே நாங்கள் ஓடணும், காலில் ஓடணும், ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு நடந்தே போய் பிடிக்கணும். அப்போ இங்கே இப்படி தான் இருக்கும், இது நீ அக்செப்ட் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ஆப்போசிட்டில் இருக்கவன் நீ என்ன வேணாலும் பண்ணு, பட் டேட்டா கிடைக்கும்போது என்ன பண்ணலாம், நீ முடிஞ்ச வரைக்கும் டேட்டாவை கலெக்ட் பண்ணால் உன்னால் பண்ண முடியும்னு இருக்குல்ல. இந்த தீமேட்டிக் டிஸ்கஷன் இருக்கும். ஒரு வெஸ்டர்ன் சைட்லேருந்து இவனே சொல்லிடுவாங்க வெஸ்டர்ன் சைடுன்னு. ஸோ இந்த ஒரு மஸ்குலானிட்டியும் வரும், இந்த கேஆஸ், பவர்லெஸ்னஸ்ஸு எல்லாமே தீம்குள்ள இந்த மாதிரி நிறைய சீன்ஸ்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கும், தீமேட்டிக் டிபேட்டு. மெமரிஸ் ஆஃப் மர்டர் படம் பார்த்து முடிக்கும்போது அவருடைய கடைசியில் வர இம்பேக்ட்ஃபுல்லான ஒரு கிளைமேக்ஸை பார்க்கும்போது நமக்கு ஒரு கேள்வி என்னன்னா, பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி, கடைசி வரைக்கும் அந்த கில்லரை பிடிக்கவே இல்லை. ஸோ அப்போது ரியல் லைஃப்பில் அந்த கில்லரை பிடிச்சாங்களா இல்லையான்ற ஒரு கொஸ்டின் வரும். ஸோ அப்படி பார்க்கும்போது அதுக்கான
ஒரு சொல்யூஷன் எப்போ கிடச்சதுன்னா 2019 லீ ஜூன் ஜே அப்படின்ற ஒரு பர்சனை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. அந்த பர்சன் வந்து பார்த்திங்கன்னா வேற ஒரு கேஸில் அரெஸ்ட் பண்ணும்போது அவங்கக்கிட்ட கிடச்ச டிஎன்ஏ மூலிமா இந்த கேஸ் வச்சு பார்க்கும்போது கனெக்ட் ஆகி ஸோ இவன் தான் அந்த கில்லர்ன்றதை ஃபைன் பண்ணுறாங்க. ஸோ இது இத்தனை வருஷமாக எனக்கு என்ன தோணுன்னா இந்த 2019 தான் ஃபைன் பண்ணுறாங்க போது தெரிஞ்சது வந்து பார்த்திங்கன்னா 14 மர்டர்ஸ் அண்ட் 13 ரேப்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போது ஒரு படம் கொடுக்குற அந்த ஒரு இம்பேக்ட் இருக்குல்ல, ஸோ அப்போ இந்த கில்லரை ஃபைன் பண்ணும்போது எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய சர்ப்ரைஸாக இருந்தது. ஒரு பாங் ஜாங் வந்து அவருக்கு வந்த அந்த ஒரு கேள்வி, அவர் என்ன சொல்கிறாருன்னா படம் பார்க்கும்போது கிளைமேக்ஸில் வந்து நம்மளை பார்க்குற மாதிரி இருக்கும் அந்த லீட் கேரக்டர் பார்க்க வந்து. ஸோ அவர் என்ன இது பண்ணுறாருன்னா இந்த கில்லர் எங்கேயோ ஒரு இடத்துல இந்த படத்தை பார்த்துன்னு தான் இருப்பான்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர் வந்து சொல்கிறாரு. ஸோ அவர் இந்த மர்டர்ஸை கேள்விப்படும்போது அவருக்குள்ள இந்த கொஸ்டின்ஸ் அவருடைய வாய்ஸ் தான் ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பார். ஸோ இப்போ இந்த ரியல் லைஃப்பில் இந்த ஒரு கில்லர் கிடச்சிட்டான், இந்த படம் பார்க்கும்போது நமக்கு வர கேள்வி அந்த கில்லர் கிடச்சானான்னும் போது இப்போ இந்த ரியல் லைஃப்பில் 2019 இந்த கில்லர் கிடச்சிட்டான்னும் போது அந்த படத்து மேலே நமக்கு ஒரு இன்னொரு லெவல் ஆஃப் ஒரு ரெஸ்பெக்டும் வந்துருச்சு நம்ம சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு அவருக்கு இருந்த அந்த வாய்ஸ், கோவம், ஸோ இது எல்லாமே வந்து அவர் ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பார். ஸோ இப்போ இந்த கில்லர் கிடைக்கும்போது நம்ம அதை ரெஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இப்போ இந்த படம் பர்டிகுலராக இந்த படம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ உண்மை சம்பவத்தை தழுவி எடுப்பாங்கள படங்கள், உண்மை சம்பவத்தையோ நாவலே தழுவி எடுக்கும்போது இப்போ சினிமாக்காக அடாப்டேஷன் பண்ணும்போது நிறையா காம்ப்ரமைஸ் ஆவாங்க. காம்ப்ரமைஸ் ஆகி கதை ஒர்க் அவுட் ஆகணும், கதை புரியணும், இந்த மாதிரி விஷயங்கள் தான் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் என்ன பண்ணுவாங்க, உண்மைக்கு ரொம்ப தள்ளி போயிடுவாங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு சீரியல் கில்லிங் நடந்துகிட்ருக்கு, அப்போ இதை அப்படியே காட்ட முடியாது. இப்போ இந்த இதில் இருக்கக்கூடிய காம்ப்ளிகேஷன் என்ன அப்படின்னா, கடைசி வரைக்கும் கில்லர் யாருனே தெரியல. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா 90% கடைசியில் ஒரு ஃபேக்காக ஒரு கில்லரை வச்சு படத்தை முடிச்சிருவாங்க. இல்லை கில்லரை கண்டுபிடிக்க முடியல, கில்லர் யாராக வேணாலும் இருக்கலாம்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று சொல்லி படம் வந்து எப்படின்னா ஒரு முழுமையடையாத ஃபீல் கொடுத்துருவாங்கல்ல. பட் இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணி ஒரு படத்தை முடிச்சிருக்காரு. படம் வந்து கில்லர் உண்மை சம்பவமும் இருக்குது, கில்லரும் கண்டுபிடிக்கல, இந்த ஜானரோட கன்வென்ஷனை உடச்சி புதுசாக ஒன்று பண்ணியிருக்காருல்ல, அதோட அடுத்த கட்ட ஹைட்டு தான் நீங்கள் சொன்ன உண்மை சம்பவம். ஸோ அந்த கில்லரை ஃபைன் பண்ணதுக்கப்புறமா அந்த படத்தோட டோனும் அந்த படத்தோட தன்மை மாறவே இல்லை. அப்போ அந்த படத்துக்கு அது இன்னும் வலு சேர்க்குது. அடுத்த கட்டத்துக்கு போகுதுன்னா அப்போ எந்த அளவுக்கு ஹானஸ்ட்டாக இருந்திருந்தா, அவர் சொல்ல வந்த விஷயத்தை அவர் எந்த அளவுக்கு ஹானஸ்ட்டாக அணுகியிருந்தா அது இன்னும் கூட அடுத்த கட்டத்துக்கு போய் நிற்குது இல்லை. ஸோ அதுதான் எனக்கு இந்த படத்தில் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தீமேட்டிக்காக வந்து ஒட்டுமொத்த படமாக பார்க்கும்போது அவர் ஹானஸ்ட்டாக ஒரு விஷயத்தை ரிப்ரசென்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு. அந்த கொரியன் கல்ச்சரையும் சரி, கொரியான ஒரு விஷயம் எப்படி இருக்குல்ல, கொரியன் கல்ச்சரை வந்து இந்த கொலை மூலியமாக நான் கன்வே பண்ணுறேன், என்னோட கல்ச்சர் என்னோட நாடு வந்து இப்படி தான் இருக்குது, இதை வச்சு ஒரு ஒட்டுமொத்த ஹியூமனிட்டியை கனெக்ட் பண்ணுறாரு. அப்போ கொலைன்ற ஒரு விஷயம் ஒருத்தருக்கு எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுத்துது இல்லை. தொடர்ச்சியாக ஒருத்தன் கொலை பண்ணிக்கிட்டே இருக்கான், என்னால் பிடிக்க முடியல, என்னை சுற்றி தான் இருக்கான், அவன் எங்கே இருக்கான்னு தெரில. அப்போ இது ஏற்படுத்தக்கூடிய பாதிப்பு வந்து மிகப்பெரிய பாதிப்பு அவங்களுக்குள்ள. ஸோ இதையும் கன்வே பண்ணுறாரு. இதோட அடுத்த கட்டமாக தான் அந்த படத்தோட கிளைமேக்ஸ் வருது இல்லை. ஸோ அந்த கடைசி போர்ஷன் வரைக்கும் ஓகே, பட் 20 வருஷம் கழிச்சு வந்து அவன் பார்க்கும்போது அங்கே கில்லர் இப்போ தான் வந்துட்டு போயிருக்கான் அப்படின்னு சொல்லும்போது அவனுக்கு ஒரு ஷாக் வருது இல்லை. அவர் என்ன பண்ணியிருக்கானா டேரக்டர், இவன் வந்து கில்லரை நேருக்கு நேராக பார்த்ததே கிடையாது படம் முழுக்க, பட் ஆனால் கடைசியில் பார்க்க வைக்கிறாரு. எப்படின்னா ஸ்க்ரீனை பார்க்கும்போது மேபி அவங்க டிடெக்டிவ் இருந்தாங்களா, உண்மையாலுமே அவங்க பார்த்ததே கிடையாது. ஸோ ஒரு ஃபிக்ஷன்லாம் உருவாக்குன அந்த டிடெக்டிவ் இருக்கான்ல, மேபி அவன் பார்க்க வாய்ப்பு இருக்குது ஸ்க்ரீன் மூலிமா பார்க்கறதால. ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணியிருக்காரு, ஒரு மீனிங்ஃபுல்லாக கிரியேட் பண்ணது தான் இந்த படத்தை அடுத்த ஹைட்டுக்கு கொண்டு போகுது. இப்போ இந்த படத்தோட தீம் பற்றி பேசிகிட்டு இருக்கும் எனக்கு ஒன்று தோணுச்சு. இந்த படத்தோட டைரக்டர் பாங் ஜாங் வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவருக்கு என்ன வந்து ஒரு பெரிய ஷாக்கிங்காக இருந்துச்சு இந்த படத்தில் அப்படின்னா, ஒரு கில்லர் இருப்பான்ல, இப்போ நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம்னா அங்கேருந்து உடனே ஓட தான் பார்ப்போம். பட் இந்த கில்லர் வந்து ரொம்ப காமான கில்லராக இருக்கான், ரொம்ப காம்னஸாக இருந்திருக்கான். எப்படின்னா அவன் கொலை பண்ணிவிட்டு அந்த பொண்ணோட பீச் வந்து உண்மையாலுமே இருந்துச்சான், அந்த பழத்தை கட் பண்ணி பொறுமையாக கட் பண்ணி எடுத்து உள்ளே வச்சுருக்கான். அந்த மாதிரி ஒரு பொண்ணுகிட்ட பென்சில் இருக்குது, பேனா இருக்குன்னா அதை எடுத்து உள்ளே வைப்பான். ஸோ கொலை பண்ணிவிட்டு ரசிச்சிருக்கான், பொறுமையாக உட்காந்து அந்த பொண்ணை ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி பார்த்துருக்கான்னு இருக்குல்ல. இந்த விஷயம் தான் பயங்கர ஹாண்டிங்காக இருந்திருக்கு. அதுவும் அந்த மாதிரி ஒரு சிட்டியில் ஒரு கேஸ் நடந்துகிட்ருக்கு, அந்த ஊரில் ஒரு பெரிய பிரச்சனை நடந்துகிட்ருக்கு, பட் இது எதுவுமே கண்டுக்கலாங்க, அவனுக்கு எதுவுமே பிரச்சனையே தெரியல. ஸோ இப்படி கூட மைண்ட் செட் என்னவாக இருக்கும் அப்படின்ற ஒரு குழப்பம் இருக்குல்ல. அவரே சொல்லியிருப்பார், இதை வந்து தீமேட்டிக்காக என்னால் ஒரு கோர்வையாக சொல்ல முடியும், அது தெரியல, இந்த கொஸ்டின்லேருந்து ஒரு ட்ரூத்தை நோக்கி நான் போகணும் அப்படின்றதுக்காக இந்த கதையை உருவாக்கி அது வந்து பயங்கர ஹானஸ்ட்டாக மாதிரி இருக்குது பார்க்கும்போது. அதான் இப்போ நம்ம சொன்ன மாதிரி அந்த உண்மை சம்பவம் கடைசியில் வரும்போது இது வந்து சேர்ந்துருக்கு. ஸோ அது மூலிமா எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, ஓவராலாக பார்க்கும்போது நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு படைப்பு ரொம்ப ஹானஸ்ட்டாக அணுகிறீங்களோ அது டைம் ஆக இன்னும் அது ரொம்ப டெப்த்தாக மாறும், அதோட மதிப்புன்றது கூடிக்கிட்டே போகுன்றிருக்குல்ல. அதுக்கான உதாரணம் தான் மெமரிஸ் ஆஃப் மர்டர். இப்போ நம்ம மெமரிஸ் ஆஃப் மர்டருடைய ஃபிலிம் மேக்கிங் பற்றி பார்க்கலாம். நான் வந்து ஒரு ஆர்டிக்கல் ஒன்று படித்தேன். ஸோ அதில் வந்து பாங் ஜாங் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த படத்துக்கு வந்து அவர் வந்து இயர்லி 2000 வந்து படம் பண்ணணும்னு டிசைட் பண்ணிட்டார். பட் அவர் பண்ணி ரிலீஸ் ஆன வந்து 2003 கிட்டத்தட்ட நியர்லி 1 year வந்து ரிசர்ச்சுக்கே வந்து ஸ்பெண்ட் பண்ணார். அது எந்த அளவுக்கு அந்த ரிசர்ச் இன்டென்ஸாக இருக்குன்னா,
ஒரு வரியில் சொல்லிடலாம், அந்த கில்லரை தவிர மற்ற எல்லாருக்கிட்டையுமே நான் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டேன் இந்த கதைக்காக அப்படின்னாரு. கிட்டத்தட்ட அந்த கில்லரை தவிர நான் அந்த ஊரில் எல்லாருக்கிட்டையும் பேசிட்டேன் அப்போ இருந்த டைமில் அப்படின்ற மாதிரி. ஸோ அப்போது இப்படி ஒரு பெரிய ஒரு கிளாசிக்காக மாறி இருக்க ஒரு படத்துக்கு எந்த அளவுக்கு ஒரு ஃபிலிம் மேக்கிங்காக ஸ்டோரி டெல்லிங்காக அப்ரோச் பண்ணும்போது இன்டென்ஸாக அதுக்குள்ளே போகிறது இருக்குல்ல. இப்போ எல்லா பாசிபிலிட்டிஸும் கேட்டதுக்கப்புறமா நம்ம அதுலேருந்து ஒரு விஷயத்த ஹானஸ்ட்டாக ஒரு விஷயம் சொல்ல முடியும். அப்படி ஃபிலிம் மேக்கிங் முன்னாடி இருக்க இந்த ப்ரிப்பரேஷன் இருக்குல்ல, ஸோ அது எவ்வளோ முக்கியன்றது இந்த படம் ஒவ்வொரு வாட்டியுமே எனக்கு ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருக்குது. ஒரு ஃபிலிம் மேக்கிங் ஜஸ்ட் ப்ரொடக்ஷன் மட்டும் கிடையாது, அதுக்கு முன்னாடி இருக்க அந்த ப்ராசஸ். ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப ப்ரிப்பரேஷன் பார்க்கும்போது எனக்கு இந்த படம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தெரியுது. ஸோ இந்த விஷயம் இருக்குல்ல, நான் இந்த கிளரை தவிர மற்ற எல்லாருக்கிட்டையும் பேசிட்டு போது அது அப்போ எந்த அளவுக்கு இன்டென்ஸாக அவர் போயிருப்பாருன்றது அது எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுது ஃபிலிம் மேக்கிங்காக பார்க்கும்போது ப்ரெப்புன்றது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 80s இந்த காலகட்டத்தை உருவாக்கணும். இந்த படம் 2000 எடுத்திருக்காங்க. அப்போ இந்த காலகட்டத்தை உருவாக்கணும்னா அதுக்கு உண்டான பீப்புள் இருக்காங்கல்ல, அந்த ஃபேஸஸ்ஸு, அந்த லொக்கேஷனு, இது பிடிக்கிறதுக்கு அவங்க அந்த கண்ட்ரி ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி அந்த காலகட்டத்தை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த ஒட்டுமொத்தமாகவே ப்ரொடக்ஷன் டிசைன்லேருந்து எல்லாமே உருவாக்கியிருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே இவர் என்ன பண்ணியிருக்காரு, தன்னோட யூனிக்கான விஷயம் இருக்குல்ல ஃபில்ம் மேக்கிங். ஸோ இவரோட இப்போ வரைக்கும் இவரோட படங்கள் இருக்குல்ல, படங்களில் ஒரு ஃபிலிம் லாங்குவேஜ் இருக்குல்ல, அதோட பேஸ்ன்னு சொன்னால் இந்த படம்னு சொல்லலாம். இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு படம் பண்ணியிருப்பார், அந்த படத்தில் கூட இந்த அளவுக்கு ஃபுல் பொட்டன்ஷியல் வரல அவரோடது. பட் இந்த படம் தான் அவரோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. ஸோ இங்கேருந்து இவரோட கிளாசிக்கல் ஃபில்ம் மேக்கிங் ஸ்டைல் இருக்குல்ல, ஸோ ஸ்டேஜிங் மூலியமாக ஒரு கதை சொல்கிறது, ஸோ டோனு விஷுவலாக ஒரு கதையை எந்த அளவுக்கு ரொம்ப இம்பேக்டாக ப்ரெசென்ட் பண்ணுறது அவர் இதில் தான் பண்ணியிருப்பார். இப்போ ஓவராலாக பார்த்தீங்கன்னா படத்தோட ஓப்பனிங் சீனில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீல்டு காட்டுவாங்கல்ல, அந்த இடம் பார்த்தீங்கன்னா எல்லோவாக இருக்கும். அதிலும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். படத்தோட கிளைமேக்ஸில் இதை விட அதிகமாக இருக்குது எல்லோனா, காலகட்டம் கிடக்குது. ஆனால் அதுக்கடுத்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த ப்ளீச் பைபாஸ் பண்ணியிருப்பாங்க. படத்தை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கலர் வந்து டீசாச்சுரேஷனாக இருக்கும். ஃபிலிமில் ஷூட் பண்ண படம் தான், ஏன்னா அது வாண்டடாக தான் பண்ணியிருக்காங்க. ஒன்று 80s காலகட்டத்தை கன்வே பண்ணணும், இன்னொன்று இந்த படத்தோட டார்க் டோன் இருக்குல்ல அதை கன்வே பண்ணுறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா வாண்டடாகவே இந்த படத்தோட கலரை வந்து டீசாச்சுரேட் பண்ணி ஓவரால் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த படத்தோட பிகினிங் எண்டில் மட்டும்தான் கலர்ஃபுல்லாக இருக்கும், அதுக்கடுத்து படம் எங்கேயுமே கலர்ஃபுல்லாக இருக்காது. அப்புறம் ஒரு யூஸ் பண்ணக்கூடிய ஷார்ட் செலெக்ஷன் இருக்குல்ல, அதெல்லாமே பெட்டராக இருக்கும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இவர் கம்ப்ளீட்டாக படத்தை வந்து ஸ்டோரி போர்டு யூஸ் பண்ணுவார். படத்தோட எல்லா ஃப்ரேமே ஸ்டோரி போர்டில் வரைஞ்சிட்டு அந்த ஸ்டோரி போர்டில் இருக்கிறத மட்டும்தான் அப்படியே ஷூட் பண்ணுவார். அதான் ஈச் அண்ட் எவ்ரி ஷாட்டு. அதனால நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு படத்தில் லாங் டேக் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே மாதிரி எடிட்டிங் வந்தால் கூட ரொம்ப ப்ராப்பராக ஒரு சீன் நீங்கள் எண்ணிக்கிட்டே பார்த்தோம்னா நம்ம ஷார்ட்ஸ் எண்ணிடலாம். இந்த சீனில் பார்த்தீங்கன்னா மொத்தமே ஒரு 10 கட்டு தான் இருக்குது, இந்த சீனில் 25 கட்டு தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு எண்ணிடலாம். அந்தளவுக்கு ரொம்ப ப்ரிசைஸாக ஃபில்ம் மேக்கிங் பண்ணக்கூடிய ஒரு ஆள். இந்த காலகட்டத்தில் இந்த அளவுக்கு ப்ரிசைஸாக இந்த கிளாசிக்கல் ஸ்டைலை வச்சு ப்ராப்பரான படம் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்மியான நாட்கள் தான் இருக்காங்க. அதில் முக்கியமான ஆள் தான் பாங் ஜாவோ. அவரோட அந்த லெகசி வந்து இப்போ வரைக்கும் இருக்குது. இப்போ கடைசியாக அந்த பேராசைட் படம் வரைக்கும் கூட பார்த்தீங்கன்னா இதே ஸ்டைல் தான் அவர் ஃபாலோ பண்ணுறாரு. ஸோ பாங் ஜாங்கோ வந்து அவருடைய பேஸ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா கிளாசிக் ஃபிலிம்ஸ் தான் நம்ம நிறைய. ஸோ அப்படி பார்க்கும்போது அவர் வந்து அவருடைய பிளாக்கிங் அண்ட் ஸ்டேஜிங்லாம் வந்து ரொம்ப கிளாஸாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி இந்த லாங் டேக் ஒன்று வரும், ஒரே ஷாட் ஒன்று போயிட்டுருக்கோம். ஸோ அதன் மூலிமா அந்த சினாரியோவே நம்ம வந்து ஒரே சீனில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டார் நமக்கு. அந்த சினாரியோ எப்படி இருக்குது, அவங்க கேரக்டர் எப்படி இருக்காங்க, ஒரு க்ரைம் சீன் எப்படி அப்ரோச் பண்ணுறாங்க, இது எல்லாமே அவர் சொல்லிட்டார். ஸோ இந்த ஒரு லாங் டேக் ஒன்று. ரெண்டாவது வந்து அவர் மோஸ்ட்லி இந்த படத்தில் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டாட்டிக்கான ஒரு இது இருக்கும், ஸ்லோ சார்ஜின்னு இருக்கும், ட்ராலி சார்ஜின்னு இருக்கும். இப்போ வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது, எல்லாம் கிளாசிக்கான ஒரு அப்ரோச் தான். ஸோ அதன் மூலிமா நமக்கு வந்து என்ன தெரியுதுன்னா அந்த கேரக்டர்ஸ் பேசிக்கிறது நம்ம இருக்கும். இப்போ இந்த 2 பிலீஃபும் பேசிப்போம்ல, இந்த பார்க்கும் சியோவும் ஒரு இடத்துல பேசிப்பாங்க. யூஎஸில் பேசுகிற மாதிரி நீ வந்து பண்ண போறியா, இன்வெஸ்டிகேட் பண்ண போறியா, பிரெயின் யூஸ் பண்ணி பண்ண போறியா, அதெல்லாம் கிடையாது. இது வந்து ரொம்ப சவுத் கொரியா வந்து ரொம்ப சின்னதான், நடந்து தான் போய் நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணோம். ஸோ இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஃபெசிலிட்டிஸ் இல்லைன்றது. ஸோ இவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க ஒரு பார்ட்டி ஒரு என்வார்மெண்ட்டில். ஸோ இந்த மாதிரி ஸ்டாட்டிக்காக இருக்கும். அப்போது நம்ம எதை கவனிக்கிறோன்னா அந்த பாடி லாங்குவேஜ் இருக்குல்ல, இவனுடைய பாடி லாங்குவேஜ் என்ன, இவனுடைய பாடி லாங்குவேஜ் என்ன, இவன் என்ன மாதிரி அப்ரோச் பண்ணுறான். ஸோ அந்த கேரக்டர் ஸ்டடி பண்ணுறதுக்கு, நான் அந்த கேரக்டர் ரொம்ப இன்டென்ஸாக புரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களுடைய மேனரிசம், கையை காலை ஆட்டி பேசுகிறது, ஸ்பீச் த்ரோ பண்ணுறது, இதெல்லாமே வந்து நமக்கு செம்ம இன்டென்ஸாக புரியும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா 2 கேரக்டர் பேசிகிட்டு இருக்கும், ஒரு கேரக்டர் சும்மா பார்த்துக்கிட்டே இருக்கும். அது எப்போ பேசணும் நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருப்போம், இப்போ எது பேச போகிறாங்கன்றது. ஸோ அந்த ஸ்டாட்டிக்கில் அவ்வளோ கதையை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவார். சேம் டைம் கேரக்டரைசேஷனை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவார். இப்போ பாங் ஜாவோட ஃபில்ம் மேக்கிங் இருக்குல்ல, அந்த ஃபில்ம் மேக்கிங்கில் அவரோட யூனிக் ஸ்டைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஸை ஹேண்டில் பண்ணுறது தான். இப்போ சஸ்பென்ஸ் வந்து எல்லாருமே டிஃப்ரெண்ட் ஸ்டைல் ஹேண்டில் பண்ணுவாங்க. சில பேர் மியூசிக் யூஸ் பண்ணுவாங்க, சவுண்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. பட் இவர் கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்குள்ள ஒரு கிளாசிக்கல் ஸ்டைல் யூஸ் பண்ணியிருப்பார். யாருன்னா ஹிச்காக்கை ஃபாலோ பண்ணுறதால ஹிச்காக்கோட இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா ஹிச்காக் இந்த பீரியடில் பார்த்தீங்கன்னா
டெக்னாலஜி ரொம்ப லிமிட்டடாக தான் இருக்குது. ஸோ அதிகமாக மியூசிக் யூஸ் பண்ண மாட்டாங்க. அவர் த்ரூ ஷார்ட்ஸை வச்சு சஸ்பென்ஸ் கிரியேட் பண்ணுறது ரொம்ப மாஸ்டராக இருப்பார். ஸோ அதே மாதிரி தான் அவர் பண்ணியிருப்பார். ஒருத்தன் அந்த பேப்பரில் வந்து ஒரு தண்ணி மாதிரி ஊற்றிட்டு இப்போ வரப்போகிறான் சஸ்பெக்ட் கண்டுபிடிக்கலான்றப்போ அந்த இடத்துக்கு ஒருத்தன் மாஸ்டர்வேட் பண்ணுறதுக்காக வருவான். அந்த சீனே பார்த்தீங்கன்னா ஷார்ட் செலெக்ஷன் இருக்குல்ல, அது எல்லாமே ப்ராப்பரான சஸ்பென்ஸ் இருக்கும். 2 பேர் 2 சைடு இருப்பாங்க. அவன் வந்த உடனே உள்ளேருந்து ஜட்டி எடுப்பான். அந்த ஷாட் இருக்குல்ல, ப்ராப்பரான ஷாட் இருக்கும். அவன் கையை உள்ளே விடுவான், வாயில் வந்து இது வைப்பான், அந்த லைட்டு மாதிரி எல்லாம் பண்ணி கொண்டு இருப்பான். இப்போ இந்த ஷார்ட்ஸ் எல்லாம் எந்த ஷார்ட்டை எப்போ யூஸ் பண்ணணும் என்ன பண்ணணும் இருக்குல்ல, சஸ்பென்ஸ் இருக்க பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, ஷார்ட்டை தப்பாக யூஸ் பண்ணால் சஸ்பென்ஸ் ஒர்க் அவுட் ஆகாது. நம்ம மற்ற சீன்ஸ்லாம் கூட இப்போ ட்ராமாட்டிக் சீன் கூட நம்ம ஷார்ட்டை வந்து ப்ராப்பராக இல்லாட்டி கூட அந்த சீனோட ட்ராமா நம்ம கன்வே ஆகிரும். பட் சஸ்பென்ஸில் அப்படி கன்வே ஆகாது. நீங்கள் ஒவ்வொரு ஷார்ட்டுமே என்னென்னா அடுத்தடுத்து கரெக்டாக ப்ராப்பராக அடுக்குனா மட்டும்தான் அடுத்தடுத்த ஷாட்டுக்கு அந்த சஸ்பென்ஸ் அந்த டென்ஷன் வந்து டைட்டாக ஹோல்ட் ஆகும். இல்லைனா நீங்கள் படம் அந்த சீனாக பார்க்கும்போது நிறையா அந்த சீன் ஒர்க் அவுட் ஆகாமல் போயிடும்ல. அப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னா ஓவரால் படத்துலேயே இந்த மாதிரி நிறைய சஸ்பென்ஸ்ஃபுல்லான சீன் நிறையா இருக்கும். சின்ன சின்ன இடத்துல கூட யூஸ் பண்ணியிருப்பார். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த சீன் வந்து ப்ராப்பராக சஸ்பென்ஸாக இருக்கும். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த மென்டலி ரிட்டார்டாக இருப்பான்ல, அவனை வந்து விசாரிச்சுட்டு இருப்பாங்க. அது ரொம்ப சட்டிலாக யூஸ் பண்ணுவார். பார்த்தா டேப் ரெக்கார்டு ஆன் பண்ணுவாங்க. அவன் வந்து கதை சொல்ல ஆரம்பிப்பான். மலை உச்சி கூட்டி போய் நோண்டுவான குழி நோண்டி உன்னை புதைக்க போகிறா சொல்லிட்டு அப்படின்றப்ப அவன் என்ன பண்ணுவான், சொல்ல ஆரம்பிப்பான் கதை சொல்லும்போது இமேஜினேஷனில் ஒரு கதை போகும். பார்த்தா இதுக்கு க்ளோஸ்அப் இருக்கும், ஒரு டேப் ரிகார்டு மாதிரி இருக்கும். அது க்ளோஸ்அப் வைப்பார். அது சுற்றிக்கிட்டே இருக்கும் மெதுவாக. இப்போ என்ன கதை சொல்ல போகிறான், ஒரு வேளை இவன் தான் கொண்டான்னு சொல்ல போகிறான்னு இருக்குல்ல, ஒரு சின்ன ஷார்ட் செலெக்ஷனில் அந்த சின்ன சஸ்பென்ஸாக மாற்றிட்டார். இன்டென்ஸ் ஆக்கி மறுபடியும் பார்த்தீங்கன்னா லூஸ் பண்ணுவார். அதே மாதிரி ஒரு சட்டைல் பண்ணுறது இருக்குல்ல, ஒரு சட்டைல் யூஸ் பண்ணுறது, ஒரு கிளாஸ் மேட்டரை பற்றி பேசலாம் வந்து இவர் ஒரு மாஸ்டரான ஒரு பர்சன் தான். ஸோ அதே மாதிரி தான் அடுத்த சீன்லேயே பார்த்தீங்கன்னா அதை உடச்சிடுவார் அந்த சஸ்பென்ஸை. ஸோ அந்த ஜானரை பிளெண்ட் பண்ணி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் வந்து இவர் எப்போவுமே பண்ணிக்கிட்டே இருப்பார். அது ஸ்டோரி டெல்லிங்லேயும் இருக்கும், பட் ஃபிலிம் மேக்கிங்கில் ரொம்ப எலாபரேட்டாக பண்ணுவார். நிறைய இடங்களில் அவர் பண்ணக்கூடியது. எனக்கு முக்கியமாக சொல்லணும்னா பாங் ஜூன் ஓ ஸ்டைலில் வந்து எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னா டார்க் ஹியூமர். இப்போ நம்ம இந்த படத்துலேயே பார்த்தீங்கன்னா டார்க் ஹியூமர் அவ்வளோ இருக்கும். பட் எல்லாமே வந்து நரேட்டிவ்க்கு தான் யூஸ் ஆகும் தவிர அது வந்து தனியாக வந்து இருக்காது, ஒரு ஹியூமராக இருக்காது. ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போ நீங்கள் சொல்கிறது இன்டென்ஸாக போயிட்டே இருக்கும். அந்த ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்குவாங்க இன்டென்ஸ் இது சொல்ல போகிறான்னும் போது டக்குன்னு அது முடியும் போது அங்கேயே அதை பிரேக் பண்ணுறது இருக்கும். நிறைய மூமெண்ட் இருக்குது பிளாக் ஹியூமர் மூமெண்ட். ஸோ எக்ஸாம்பிள் ஒரு எடிட்டிங்கில் ஒரு பிளாக் ஹியூமர் இருக்கும். இவன் வந்து ஃபஸ்ட்டு அந்த பாடியை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பாங்கள்ல, அந்த மார்ச்சரியில் வந்து இந்த பாடி வந்து இந்த மாதிரி இப்போது டெத்தாக இருக்குது, இப்படி சாகடிக்கப்பட்டிருக்குன்றலாம் பேசிகிட்டு இருக்கும்போது அப்படியே அந்த பாடியை கடைசியாக வந்து அந்த பாடியை காட்டுவாங்க. அது பாடியே காட்ட மாட்டாங்க, கடைசி ஷாட்டில் அந்த பாடியை காட்டுவாங்க. அப்படியே டில்ட் பண்ணுவாங்க, டில் டவுன் பண்ணுவாங்க. டில் டவுன் பண்ணும்போது கட் பண்ணால் என்ன ஆகும்னா ஒரு மீட் வந்து போர்க் மீட் வந்து அப்படியே ஃப்ரை பண்ணிகிட்டு இருக்க ஷாட் ஒன்று வரும். இப்போ இதெல்லாம் இருக்குல்ல, இது வந்து அன்எக்ஸ்பெக்டடான ஒரு எடிட்டிங்கில் வர ஒரு இதெல்லாம் வந்து ஹிச்காக் பண்ணுவார். டிரான்சிஷன் ட்ரெயினோட ஹார்ன் சவுண்டு வச்சு கட் பண்ணால் அப்படியே ஒரு உமன் கத்திக்கிட்டு இருக்க சவுண்டு இருக்கும், ஷாக்கில் கட்டுறது. இது வந்து டிரான்சிஷனை யூஸ் பண்ணுவார். இந்த மாதிரி எடிட்டிங்கில் யூஸ் பண்ணுறது இருக்குல்ல. இப்போ நான் என்ன ஆகுனா அது நான் என்ன அறியாமல் ஒரு ஷாக், என்ன லாஸ்ட் ஷாட் காமிச்சாங்க, என்ன காமிச்சிட்டு இருக்காங்கன்ற மாதிரி இருக்குது. எவ்வளோ சாய்ஸ் இருக்குது, எந்த ஷாட் வேணால் காமிச்சிருக்கலாம். அவங்க சாப்பிட்ற ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு இருக்காங்கன்றது மாதிரி. பட் இந்த சாய்ஸ் ஏன் வைக்கணுன்ட்டு இருக்குல்ல, இது டக்குன்னு என்ன அறியாமல் அது என்னடா இதுன்ற ஒரு கேஸான ஒரு தாட்குள்ளே போயிட்டு டக்குன்னு கதைக்குள்ளே இன்வால்வ் ஆயிடுறேன் சைக்கலாஜிக்கலாக. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் பிளாக் ஹியூமராக தான் இருந்தது. ஸோ இதெல்லாம் பயங்கரமான ஒரு அப்ரோச், அந்த எடிட்டிங்காகவும் சரி சவுண்டாகவும் சரி. எனக்கு என்னென்னா ஃபிலிம் மேக்கிங்காக எல்லா கிராஃப்ட்டுமே வந்து ப்ராப்பராக இதை ஜஸ்டிஃபை பண்ண மாதிரி இருக்கும். இவர் யூஸ் பண்ண கிராஃப்ட் எல்லாமே வந்து. இப்போ நீங்கள் சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் தோணுச்சு ஃபில்ம் மேக்கிங் பற்றி. கேரக்டரோட எமோஷனல் ஸ்டேட் இருக்குல்ல, அதை வந்து இவர் என்ன சம்டைம்ஸ் சட்டையிலாகவும் கன்வே பண்ணுவார் ஷார்ட் செலெக்ஷன் மூலிமா. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா கூட ஒருத்தர் இருப்பான், அவன் ரொம்ப அக்ரெசிவாக இருப்பான். கேஸ் நடக்கும்போது ஒருத்தன் பிடிச்சிட்டு வருவாங்கல்ல, ஃபைனலாக இவன் தான் கொலைகாரன்னு சொல்லி பிடிச்சிட்டு வரும்போது அவன் போய் அவனை அடிச்சிருவான். அப்போ உயிர் அதிகாரி என்ன பண்ணுவார், நான் தான் உள்ளே வந்து அடிக்கான்னு சொன்னல, ஏன்டா அடிச்சுன்னு சொல்லி எட்டி வச்சுடுவார். உதச்ச உடனே அடுத்த சீன் பார்த்தா குடிச்சிக்கிட்டு இருப்பான், உட்காந்து குடிச்சிக்கிட்டு இருப்பான். அப்போ தான் அந்த பால் கேரக்டர் என்ன பண்ணுவான், அந்த மென்டலி ரிட்டார்டாக இருக்க கேரக்டர் பார்க்க வருவாங்க. அவன் எங்கே போனான் அப்படின்றப்போ அவன் குடிச்சிட்டு அந்த இடத்த கேஸாக மாற்றி விட்ருவான். கடுப்பாக எல்லாத்தையும் சண்டை போடுவான்ல, சண்டை போடும்போது அந்த மென்டலி ரிட்டார்டர் கேரக்டர் உள்ளே வருவான். ஏதோ கேஸ் சண்டை நடக்குன்னு சொல்லிட்டு ஓடி வந்து ஒரு கட்டை எடுத்து அடிப்பான். அப்போ ஒரு ஆணி வந்து குத்தினவன் காலில். ஆணி குத்தினோடனே கட் பண்ண என்ன ஆகுனா மீட்டு வந்துக்கிட்டு இருக்கும் உஷ்ஷுன்னு அந்த ஷாட் வரும் கட் பண்ணி. அது எனக்கு ஃபஸ்ட்டு பார்க்கும்போது என்ன தோணுச்சுன்னா, உஷ்ஷுன்னு வந்துட்டு இருக்குல்ல, பேர்ன் ஆகுதுல்ல, அது ஏன்னு புரியல. பார்த்தா பின்னாடி பார்த்தா அவன் காலை வெட்டி எடுத்துருவாங்க. இப்போ இந்த ஷாட் இல்லாமல் யோசிச்சு பார்த்தேன், அந்த ஷாட் இல்லாமல் குத்திட்டான் போயிட்டான் இருந்தா அது ஒரு சாதாரண சீனாக இருக்கும். பட் உள்ள அவனோட பேர்ன் இருக்குல்ல, அது எந்த அளவுக்கு அது அஃபெக்டாக மாறப்போகுது, வேறு மாதிரி இருக்க போன்றது. அவர் என்ன பண்ணாலும் சின்ன ஷார்ட்டாக ஒரு மீனிங்காக க்ரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு குத்தின உடனே அவனுக்கு இருக்கக்கூடிய பேர்னிங்கை க்ரியேட் பண்ணுறாரு.
அவன் வலிக்குதுன்னு கத்தல எதுவுமே பண்ணல. ஸோ இந்த மாதிரியான சில ஷார்ட் செலெக்ஷன்லாம் அவர் பயங்கரமாக பண்ணுவார். அதே மாதிரி எமோஷனலான விஷயம் இருக்கக்கூடிய விஷயம் இருக்குல்ல. ஸோ இது ஏன் கிளாசிக்கல் ஃபில்ம் மேக்கிங் சொல்கிறோன்னா, கிளாசிக்கில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பெயிண்டிங் இருக்குல்ல, பெயிண்டிங் தான் ஒரு ரெஃபரன்ஸ் சினிமாட்டோகிராஃபிக்கு. ஸோ பெயிண்டிங் மூலிமா முடிஞ்ச வரைக்கும் விஷுவலாக ஒரு விஷயத்த சொல்லாமல், நான் டயலாக் இல்லாத காலகட்டத்தில் கன்வே பண்ணணும், அப்படி தான் பண்ணி ஆகணும். நான் ஒரு ஷார்ட்டுக்குள்ளே ஒரு விஷயத்த கன்வே பண்ணணும், இந்த எமோஷனை கன்வே பண்ணணும். அப்போ எவ்வளோக்கு எவ்வளோ நான் அந்த எமோஷனை கேப்சர் பண்ணுறது இருக்குல்ல, பெயிண்டிங் மாதிரி, அந்த மாதிரி விஷயங்கள் கிளாசிக்கல் தன்மை அடையும். மிகப்பெரிய விஷயம் ஒரு சொல்லாமல் எனக்கு புரிய வைக்கிறது, அதுக்குள்ளே பல மீனிங் கிரியேட் ஆகும் சொல்லாமல் இருந்தால். அப்படி இருக்கக்கூடிய நிறைய ஷார்ட்ஸ் இந்த படத்தில் இருக்குது. பர்டிகுலராக எனக்கு தோன்ற ஒரு ஷார்ட் என்ன அப்படின்னா, மென்டலி ரிட்டார்டாக இருப்பான்ல, அவன் என்ன பண்ணுவான், ட்ரெயினில் அடிபட்டு செத்துடுவான். அடிபட்ட உடனே உடம்பு மேலே பிளட்டு படும், கைக்கு மட்டும் ஷார்ட்டு க்ளோஸ்அப் இருக்கும், பிளட் இருக்கிற மாதிரி. அந்த பிளட்டை தொடச்சிக்கிட்டே இருப்பான். கட் பண்ணால் என்ன பண்ணுவான்னா, வீட்டில் உட்காந்துருப்பான். அந்த ஒரு பொண்ணு இருப்பாள்ல, அவன் கூட, அந்த பொண்ணு கூட இருப்பான். அவன் பொண்ணு வந்து க்ளோஸ்அப் ஷாட் இருக்கும், அவன் வந்து துணியை பிழிவா, பிளட்டெல்லாம் போயிட்டுருக்கும். இவன் திரும்பி உட்காந்துருப்பான் அந்த சைடு, அவன் ஃபேஸ் தெரியாது, செவுத்தை பார்த்து திரும்பி உட்காந்துருப்பான். அப்போது ஒயிட் ஷார்ட்டில் அதை கன்வே பண்ணுவாங்க, காட்டுவாங்க. காட்டு இருக்கும்போது அடுத்து கட் பண்ணால் க்ளோஸ்அப் அவனோட கண் இருக்குல்ல, அந்த ஒரு ஃபோட்டோ இருக்கும், இப்போ புதுசாக பிடிச்ச சஸ்பெக்ட், அவனோட கண்ணை பார்த்துட்டே இருப்பான். இவன் தான் கொலை பண்ணானா பண்ணலையான்னு இருக்குல்ல. ஸோ இந்த 2-3 ஷாட் தான் இருக்கும் அது. பட் இதுக்குள்ளே அவன் கன்வே பண்ணக்கூடிய விஷயம் இருக்குல்ல. ஸோ இதுதான் சொல்கிறேன், இந்த ஃபில்ம் மேக்கிங்காக அவர் சொல்லக்கூடிய விஷயம் ரொம்ப டீப்பராக இருக்குன்றது இதுதான். இப்போ இந்த விஷயத்தை வேறு வகையில் கன்வே பண்ணியிருக்கலாம். பட் ஆனால் இந்த மூலிமா கன்வே பண்ணும்போது எனக்கு இன்னும் டீப்பராக உள்ளே இறங்குது இந்த சீன்ஸ் எல்லாம். ஸோ இந்த மாதிரி ஷார்ட்ஸை வச்சு ஒரு கதை சொல்கிறதுல ஒரு பயங்கர மாஸ்டரான ஒரு பர்சன் தான். இப்போ நம்ம மெமரிஸ் ஆஃப் மர்டருடைய சிம்லர் மூவி ரெக்கமெண்டேஷன் பார்க்கலாம். எனக்கு வந்து 2 படம் சொல்லணும்னு தோணுது. அந்த 2 படமும் பார்த்திங்கன்னா டேவிட் ஃபின்ச்சர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஒன்று வந்து 7, இன்னொன்று வந்து ஜோடியாக். இப்போ ஜோடியாக் வந்து பார்த்திங்கன்னா 2007 ரிலீஸ் ஆச்சு. ஸோ அந்த ஃபிலிமும் இந்த ஃபிலிமும் பார்த்திங்கன்னா பயங்கர சிமிலாரிட்டிஸ் இருக்கக்கூடிய ஃபிலிம் தான். அதுவும் ஒரு ட்ரூ இன்சிடெண்ட், இதுவும் ட்ரூ இன்சிடெண்ட். அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா கில்லரை வந்து ஃபைன் பண்ணவே இல்லை. அது வந்து 60s நடக்கும், சான் ஃப்ரான்சிஸ்கோவில் நடக்கிற ஒரு கதை தான் அது. இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா கில்லரை ஃபைன் பண்ணல, பட் இது 2019 வந்து ஃபைன் பண்ண நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஸோ ஜோடியாக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மர்டர் நடக்கும், ஒரு கில்லர் வந்து மர்டர் பண்ணுவான். அவன் ஒரு குறிப்பிட்ட ஒரு சைன், ஜோடியாக் சைன் மாதிரி ஒரு விஷயத்தை அந்த பாடி மேலே வந்து க்ரியேட் பண்ணிட்டு போடுறதோ, இல்லை அதை வச்சு இவங்க கிராக் பண்ணி இன்வெஸ்டிகேட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் போயிட்டே இருக்கும். ஸோ அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 men வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்சஷன் இருக்கும் இந்த ஜோடியாக்கை வந்து கிராக் பண்ணி ஃபைன் பண்ணுறதில்ல. ஸோ அந்த க்ரூஷாலிட்டி இருக்கும், அந்த கில்லருடைய க்ரூஷாலிட்டி இருக்கும். அதன் மூலிமா இவங்க மைண்டாக அது எப்படி டீப்பராக அவங்கள வந்து அந்த கேஸ்குள்ளே போகிறாங்கன்ற ஒரு விஷயம் போகும். ஸோ இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப சிமிலாரிட்டி இருக்கக்கூடிய ஒரு படம். கண்டிப்பாக மெமரிஸ் ஆஃப் மர்டர்னு சொல்லும்போது ஜோடியாக் ஞாபகத்துக்கு வரும். ஸோ அதனால் அந்த படமும் பார்க்கலாம் மெயினாக. இன்னொரு படம் வந்து அது சொன்ன மாதிரி 7, அது வந்து 1995 ரிலீஸ் ஆயிடுச்சு. இதுக்கும் மெமரிஸ் ஆஃப் மர்டருக்கும் இருக்கிற சிமிலாரிட்டிஸ் என்னன்னா, அது ரெண்டுமே படி காப்பு. 2 பேருமே வந்து இதில் 2 கேரக்டரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கில்லரை சேஸ் பண்ணிட்டு போவாங்க. அவனும் சீரியல் கில்லர் தான். ஸோ அதில் வந்து அதில் இருக்கிற விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு மர்டரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன வந்து குறிப்பிடப்படுற மாதிரி ஒரு விஷயமா இருக்கும். 7 சின்ன இருக்குது. ஸோ அந்த 7 சின்னக்காக ஒரு கொலை பண்ணி அதை ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டே இருப்பான் அவன். ஸோ அதுக்கும் இதுக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மெமரிஸ் ஆஃப் மர்டரில் வந்து கடைசி வரைக்கும் அந்த கில்லரை வந்து காட்டவும் மாட்டாங்க. அந்த கில்லருக்கும் இவங்களுடைய பர்சனல் லைஃப்க்கும் எந்த ஒரு ஸ்ட்ரெயிட்டான ஒரு அட்டாக் எதுவுமே இருக்காது, ஒரு மோதல் எதுவுமே இருக்காது. பட் 7ல் பார்த்தீங்கன்னா அந்த கெவின் ஸ்பேசின்ற கேரக்டர் வந்து கடைசியாக வந்து இந்த பிராட் பிட் அண்ட் வந்து மார்கன் ஃப்ரீமன் இவங்க 2 பேருக்குமான 1-to-1 மோதல் இருந்துகிட்ருக்கும். கடைசி மூமெண்ட்டில் 3rd ஆக்டில் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு சீக்வன்ஸ் போகும். ஸோ ஒரு ஓவராலாக வந்து கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் இருக்கிற ஒரு டிஃப்ரென்ஸாக இருக்கும். ஸோ இந்த 2 படமும் வந்து டைரக்ட் பண்ணது டேவிட் ஃபின்ச்சர். ஸோ அந்த இன்டென்சிட்டி பயங்கரமாக இருக்கிற 2 படத்துலையும் வந்து அந்த மர்டர்ன்ற விஷயம் என்னென்னா, அது ஒரு மைண்ட் பிளே, அது ஸ்மார்ட்னஸ்ஸு, அந்த காப்போடைய இன்வெஸ்டிகேஷன் ஸ்டைல் அப்படின்னு ஃபிலிம் மேக்கிங்கை ரொம்ப ஒரு ஸ்டைலிஷாக ரொம்ப ஒரு க்ரூஷியலான ஒரு அப்ரோச் இருக்கும். பட் இதில் வந்து வேறு மாதிரி ஒரு திமேட்டிக்கல் அப்ரோச் நம்ம பேசணும். நம்ம அப்பார்ட் ஃப்ரம் ஃபிலிம் மேக்கிங் சரி, அப்பார்ட் ஃப்ரம் அந்த வே ஆஃப் ஸ்டோரி டெல்லிங்லாம் தாண்டி இது ஒரு தீமெட்டிக்கல் டிஸ்கஷன் அப்படி இருந்ததுன்றதை நம்ம பார்த்தோம். ஸோ இதுதான் எனக்கு தோணுச்சு, இந்த 2 படம் தான் ரெக்கமெண்ட் பண்ணணும்னு தோணுச்சு. இப்போ எனக்கு சிமிலர் மூவிஸ் ரெக்கமெண்டேஷனில் இந்த சீரியல் கில்லரில் வரக்கூடிய நிறையா படங்கள் தோணுது. சைலன்ஸ் ஆஃப் த லேம்ப்ஸு, 7, அப்படியே ஒரு மிஸ்டிக் ரிவர்னு போயிட்டே இருக்கலாம். மிஸ்டிக் ரிவர்லாம் மர்டர் மிஸ்ட்ரி. பட் ஆனால் இந்த மாதிரி இந்த ஜானருக்குள்ளே வரும்ல, மர்டர் மிஸ்ட்ரி, சீரியல் கில்லர்னு வரும்போது நிறையா படங்கள் தோணுது. பட் ஆனால் இந்த படங்கள்லாம் இல்லாமல் யூனிக்காக ஒரு படம் எனக்கு தோணுது சிமிலராக. ஏன்னா இந்த படம் பார்க்கும்போது எனக்கு இருந்த ஒரு எமோஷனல் ஃபீலிங் இருக்குல்ல. இப்போ மெமரிஸ் ஆஃப் மர்டர் பார்க்கும்போது எனக்குள்ளே இருந்த எமோஷனல் டர்மாயில் இருக்குல்ல,
என்னடா இப்படி நடக்குது, இது இது எப்போ தான் நிற்கும் அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்குல்ல, இப்படி கொலை அடுத்தடுத்து நடந்துக்கிட்டே இருக்குது, இது எப்போ நிற்குமோன்னு. அதே ஃபீல் எனக்கு வந்து இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு படம் பார்த்தப்போ தோணுச்சு. அது என்ன படம் அப்படின்னா காட்ஜிலா -1. ஏன் அந்த படம் சொல்கிறேன்னா, இந்த படத்துக்கு அந்த படத்துக்கு ஜானர் வைஸ் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டு. பட் 2 படத்துக்கு இருக்கக்கூடிய சிமிலாரிட்டிஸ் என்ன அப்படின்னா, ஒரு சஃபரிங் வந்து திரும்ப திரும்ப நடந்துக்கிட்டே இருக்குது. அந்த சஃபரிங்க்கு ஒரு எண்டே இல்லையா அப்படின்னு இருக்குல்ல, அங்கே வந்து ஒரு கொலை நடக்குது, அந்த கொலையை தடுக்கவே முடியல, அது இவங்களுக்குள்ள ஒரு சஃபரிங் க்ரியேட் பண்ணுது இல்லை, அது ஒரு எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்டுக்கு போகுது, அது தடுத்து நிறுத்தவே முடியல, என்ன பண்ணுறதுன்னு. அதே மாதிரி தான் காட்ஜிலா -1லையும் ஒரு சஃபரிங் நடக்குது, மறுபடியும் ஒரு சஃபரிங் நடக்குது. ஸோ அதுக்கு ஒரு எண்டே இல்லை அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கு. எனக்கு ஒரு டவுட் என்னென்னா, இதில் யார் சீரியல் கில்லர் காட்ஜிலா -1ல? காட்ஜிலா தான். அது சீரியல் கில்லர் இல்லை, யுனிவர்சல் கில்லர். வந்து எல்லாரையும் காலி பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா காட்ஜிலா -1 எப்படி இருக்குன்னா, செகண்ட் வேர்ல்டு வார் முடிஞ்சு அப்போ தான் அந்த கண்ட்ரியை வந்து ஜப்பான் கண்ட்ரியை வந்து மறுபடியும் மீண்டு எல்லாம் பார்க்கும். அப்போ காட்ஜிலா மாதிரி ஒன்று வந்துடும். காட்ஜிலா வந்து என்ன பண்ணும், சிட்டியை அழிச்சிக்கிட்டு இருக்கோம். ஏன்டா வேர்ல்டு வார் வந்து இப்போ தான் அழிஞ்சு நாங்கள் மீண்டு வரோம் மேலே, மறுபடியும் காட்ஜிலா வந்து என்ன ஆகும் நிலமை, ஒன்றுமே பண்ண முடியாதுல்ல. ஸோ இப்போ காட்ஜிலாவை எதிர்த்து இவங்க என்ன பண்ண போகிறாங்க, இவங்களாம் சண்டை போட்டு ஜெயிச்சாங்களேன்ற மாதிரி போகும். இந்த படம் அந்த படம் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட் தான், பட் எமோஷனலாக கனெக்ட் ஆகுது இருக்குல்ல. ஸோ இந்த 2 படமும் எனக்கு கிரியேட் பண்ண எமோஷன் ஆல்மோஸ்ட் சிமிலராக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதான் இந்த படம் சொல்கிறேன். ஸோ இது வரைக்கும் நீங்கள் மெமரிஸ் ஆஃப் மர்டர் படத்தோடைய டீப்பர் அனாலிசிஸ் கேட்டிருப்பீங்க. நம்ம ஸ்டார்டிங்கே சொன்ன மாதிரி இந்த படம் ஏன் ஒரு கல்ட் கிளாசிக்னு சொன்னோம், அதுக்கான டெஃபினிஷன்ஸ், அதுக்கான காரணங்கள் எல்லாமே நாங்கள் டீப்பராக அனாலிசிஸ் பண்ணியிருப்போம். ஸோ இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வேற ஒரு படத்தோடைய டீப்பர் அனாலிசிஸோடு மீண்டும் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.